பண்ண போகிறது சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ செகண்ட் பார்ட். ஃபஸ்ட் பார்ட்டில் முதல் 4 டாபிக் நான் கவர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த பேலன்ஸ் 2 டாபிக் பெண்டிங் இருக்குது. அந்த 2 டாபிக் இப்போ நம்ம முடிக்க போகிறோம். என்னதுன்னா ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட் அண்ட் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டி அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ரீகான்ஸ்டியூட்டட் ஃபார்ம். செகண்ட் ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல். இந்த 2 டாப்பிக்கும் பெண்டிங் இருக்குது. இப்போ இதை முடிச்சிடலாம். First one, revaluation of asset and a reassessment of liability and preparation of balance sheet of reconstituted firm. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா revaluation of asset அது என்னதுன்னா ஒரு பிஸ்னஸை ரீகான்ஸ்டியூட் பண்ணும்போது, ரீகான்ஸ்டியூஷன்னா என்னது, சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, பார்ட்னர்ஸுக்குள்ள ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை மாற்றிக்கிறாங்க, இல்லாட்டி அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர், இல்லை ரிட்டையர்மெண்ட், இல்லை டெத், இந்த எல்லா கேஸுமே ரீகான்ஸ்டியூஷன் தான். இந்த மாதிரி ரீகான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ம் வந்து அசட்ஸையும் லயபிலிட்டிஸையும் இன்னியோட மார்க்கெட் வேல்யூ கொண்டு வந்துடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் தரேன். லெட்ஸே ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன். லேண்ட் வந்து 10 years பேக் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கின லேண்டோட ஒர்த்து 6 lakhsன்னு வச்சுக்கலாம். 6 lakhsக்கு லேண்ட் வாங்கி வச்சுருந்தேன். பேலன்ஸ் ஷீட் போடும்போது இது எப்போ 10 years பேக் நான் வாங்கினது, வருஷம் இயர் ஆஃப்டர் இயர் நான் பேலன்ஸ் ஷீட் போடும்போது லேண்டை நான் என்ன அமௌண்ட்டு காமிச்சிருப்பேன். சப்போஸ் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 30 lakhsன்னு வச்சுக்கலாம். அப்போ பேலன்ஸ் ஷீட் போடும்போது 6 lakhs காமிச்சிருப்போமா இல்லை 30 lakhs காமிப்போமா? இன் அதர் வேர்ட்ஸ், நான் காஸ்ட்ல காமிப்பேனா இல்லை ஃபேர் வேல்யூல காமிப்பேனா அசட்டுங்கிறது ஒரு கேள்வி வரும். 11th பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட் படிச்சிருப்போம். இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட் படி அசட்ஸ் எப்பவுமே காஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ணணும், சப்ஜெக்ட் டு டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அசட்ஸை நம்ம காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் அந்த அமௌண்ட்லேயே நம்ம காமிச்சிட்டே போகும். ஸோ மார்க்கெட் வேல்யூ கொண்டு வர மாட்டோம். இப்போ ரீகான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசட்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட் வேல்யூ கொண்டு வருவோம். இதில் ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும். இப்படி மார்க்கெட் வேல்யூ கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்டை நம்ம வயலேட் பண்ணுறோம். இதை ஏன் வயலேட் பண்ணுறோம், இதுக்கு என்ன லாஜிக்கு, ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபலை வயலேட் பண்ணி நான் ஏன் போடணும், இந்த கேள்வி எல்லாத்துக்கான பதில் நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த லாஜிக் வந்து எக்ஸாமினேஷன் ஆங்கிளுக்கு தேவையில்லை. ஸோ எக்ஸாம் ஆங்கிளில் படிக்கிறதுக்கு இந்த செஷன் வச்சுருக்கேன். உங்களுக்கு லாஜிக் வேணுன்னா இன்னொரு செஷன் போடுறேன். அந்த செஷனில் நான் வந்துட்டு ஏன் ரீவாலுவேஷன் பண்ணுறாங்க, இது கிறிஸ்பான ஆன்சர் மட்டும் கொடுத்துட்றேன். ஃப்ராட்ஸ், இந்த ஃப்ராட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ரீவேல்யூவேஷன் பண்ணுறோம். அது ஃப்ராட்ஸ் எப்படி நடக்கும், அது என்ன இம்பேக்ட் கொடுக்கும், அதெல்லாம் வந்து செப்பரேட் செஷனில் பார்த்துடலாம். ஸோ ஒரு ரீகான்ஸ்டியூஷனில் ஸோ இங்கே சொல்கிற டாபிக் என்னன்னா சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவாக இருக்கலாம், அட்மிஷனாக இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், டெத்தாக இருக்கலாம். இந்த எல்லா கேஸ்லையுமே நம்ம வந்து அசட்ஸையும் லயபிலிட்டிஸையும் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ கொண்டு வந்துருவோம் நம்ம. அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட் அண்ட் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டி அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஸோ மார்க்கெட் வேல்யூ கொண்டு வந்துட்டு ஃபினான்ஷியல்ஸ் பேலன்ஸ் ஷீட் போடுறது நம்ம அப்ஜெக்டிவ். செகண்ட் டாபிக் என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல். அப்படின்னு என்னது, நத்திங் பட் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சார் ரீகான்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்ம கேபிட்டலை ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா எப்படி பண்ணுறது, இந்த 2 டாபிக் தான் பெண்டிங் வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ஒரு குவிக் ரீகால். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட் அண்ட் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் லைபிலிட்டினா அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ரீகான்ஸ்டியூஷன் டைமில், அதாவது சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத், இந்த டைமில் அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் நம்ம இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ கொண்டு வந்துடுவோம். அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்டை நம்ம வயலேட் பண்ணுறோம். இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல் வயலேட் பண்ணி நம்ம ஏன் பண்ணுறோங்கிறதுக்கு செப்பரேட் செஷனில் சொல்லிடுறேன். செகண்ட் ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல். அப்படின்னா பார்ட்னர்ஸ் வந்து ரீகான்ஸ்டியூஷன் டைமில் கேபிட்டல் அவங்க க்ளோசிங் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் கொண்டு வர முடிவு பண்ணுவாங்க. அப்படி கொண்டு வர முடிவு பண்ணாங்கன்னா அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணணும், எப்படி கொண்டு வருது, அதான் பார்க்க போகிறோம். ஸோ ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட் அண்ட் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் லைபிலிட்டி. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட் அண்ட் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் லைபிலிட்டி இஸ் டன் டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் ஆர் லாசஸ். நான் இது ஏன் பண்ணுறேன்னு கேட்டால் ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இது பண்ணுறேன். இதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவேன்னா ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க டியூ டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் அசட். இப்போ சொன்ன மாதிரி தான் லேண்ட்ல என்னாச்சு 6 lakhs வச்சிருந்தோம், அது இப்போ மார்க்கெட் வேல்யூ 30 lakhsனாக்க 24 lakhsக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு லேண்டு. இந்த 24 lakhs வந்து பேசிக்காக இந்த கேஸில் நம்மளுக்கு ப்ராஃபிட், இதே மாதிரி லாஸும் வர முடியும். ஸோ இந்த ப்ராஃபிட் லாஸ் ஆன் ரீகான்ஸ்டியூஷன் நம்ம எப்படி கேப்சர் பண்ணணும் அக்கௌண்ட்ஸில் பார்க்க போகிறோம்.
So due to increase or decrease in value of asset or liability up to date of reconstitution. So இந்த reconstitution date வரைக்கும் என்ன ப்ராஃபிட் லாஸ் இருக்கோ கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம கேப்சர் பண்ணோம். செகண்ட் பாயிண்ட், அசட்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஃபாலோயிங் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் சப்ஜெக்ட் டு டெப்ரிசியேஷன். ஸோ அசட்டை வந்து காஸ்ட்ல வச்சுட்டு டெப்ரிசியேஷன் மட்டும் நான் மைனஸ் பண்ணி புக் வேல்யூல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். However, during revaluation, the assets will be brought to fair value. So there will be profit or loss upon revaluation. This profit or loss will be booked in revaluation account, also called P&L adjustment account. Next important point, 1 markல வந்தா வரும், revaluation accountக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா P&L adjustment account ன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு பாயிண்ட் தெரியணும், ப்ராஃபிட் லாஸ் வந்து 11th பாத்தீங்கன்னா என்னதுன்னா P&L புக் பண்ணிருப்போம் நம்ம. ஸோ எனி ப்ராஃபிட் ஆர் லாஸ் would have been taken to P&L. Traditional approach follow பண்றவங்க நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ என்ன பண்ணுவோம்னா நம்ம P&L போடுவோம். ஆனால் இப்போ வரப்போகிறதும் ப்ராஃபிட் லாஸ் தான். ஆனால் இந்த ப்ராஃபிட் லாஸ் P&Lக்கு போகாது. இன்ஸ்டெட் இட் வில் கோ டு அனதர் அக்கௌண்ட் கால்ட் அஸ் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். அதுக்கு இன்னொரு பேர் P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இது ஏன் P&L போட மாட்டாங்க இப்போ பார்க்கணும். Why can't we take the profit and loss to P&L account itself? So P&L accountல ஏன் புக் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், P&L is meant to capture the normal the profit and loss from the normal course of operation. ஒரு கம்பெனியோட நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ல வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் லாஸஸ் ட்ரேடிங் P&L போயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னா, இப்போ ஒரு பொருள் வாங்குறேன், நான் குட்ஸை நான் வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 140 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னா அந்த 40 rupees profit will be captured in trading and P&L. So trading and P&L is meant to capture the recurring transactions. So recurring transactionல வரக்கூடிய profits and losses, in other words normal course of operation வரக்கூடிய profits and losses அது வந்து ட்ரேடிங்லயோ P&L கேப்சர் ஆயிடும். ஆனா இதுவும் ப்ராஃபிட் லாஸ் தான், ஆனா இது வந்து ஒன் டைம் எக்ஸப்ஷனல் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் தான் இருக்கும். ஸோ இது எக்ஸப்ஷனல் நேச்சரா இருக்கிறதுனால இதை நான் கொண்டு போய் P&L புக் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்றேன்னா நான் இன்னொரு அக்கௌண்ட்ல போடுறேன், அந்த அக்கௌண்ட் தான் ரீவேல்யூவேஷன். இப்போ ஏன் P&L போடக்கூடாதுங்கிறதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்க்க போறோம். ரீவேல்யூவேஷன் கெயின் ஆர் லாசஸ் ஆர் நாட் ஆப்ரேஷனல், தே ஆர் கேபிட்டல் இன் நேச்சர். ஸோ ப்ராஃபிட்ஸ் 11th ஈக்குவல் பண்ணி பாருங்க. ப்ராஃபிட்ஸ்ல we have two types of profit, ரெவென்யூ ப்ராஃபிட், கேபிட்டல் ப்ராஃபிட். இதெல்லாம் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட்டுக்கும் கேபிட்டல் ப்ராஃபிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெவென்யூ ப்ராஃபிட் ரெக்கரிங்கா இருக்கும், கேபிட்டல் ப்ராஃபிட் ஒரு ஒன் டைம் டிரான்சாக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ ரீவேல்யூவேஷன்லாம் வந்து டெய்லி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ரேராக தான் பண்ணுவாங்க. அந்த ரீகான்ஸ்டியூஷன் போது ரீவேல்யூவேஷன் பண்றாங்க. ஹென்ஸ் இட் இஸ் ஆஃப் கேபிட்டல் நேச்சர். எப்பவுமே எனி ஒரு ஒன் டைம் ஆக்டிவிட்டியில் வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து இது வில் பி கால்ட் அஸ் கேபிட்டல் ப்ராஃபிட். ரெவென்யூ ப்ராஃபிட்டுங்கிறது ஃப்ரீக்வன்சி இருக்கும், நிறைய இருக்கும், அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ குட்ஸை வாங்கி வைக்கிறது, இப்போ ரெண்டல் இன்கம் வருது, இது எல்லாமே எனக்கு அந்த ரெண்டல் இன்கம்லேயே எனக்கு ஒரு ப்ராஃபிட் போர்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னன்னா ரெக்கரிங் நேச்சராக இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மல் ஆப்ரேஷன்ஸ்ல வந்துடும். Then putting such gain or loss in the P&L would distort the operational performance of the enterprise. ஸோ கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனில் என்ன லாபம் கிடைச்சது இல்லை நஷ்டம் வந்தது அதை வந்து என்ன பண்ணோம்னா P&L வந்துடும். எக்ஸப்ஷனல் நேச்சரை நீங்கள் அதுக்கு பிரிக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் P&L போட்டிங்கன்னா கம்பெனியோட ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறது பாசிபிளாக இருக்காது. அதுதான் ரீசன். ஸோ அந்த ரீசனால தான் நம்ம P&L போடாமல் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் போடுறோம். பார்ட்னர்ஸ் மே டிசைட் டு டூ தி ஃபாலோயிங் வைல் ரீவேல்யூவிங் தி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. இப்போ தான் டாபிக் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த ரீவேல்யூ பண்ணுறாங்களே இப்போ நம்ம சொன்னோம் மேலே, இந்த லேண்ட் வந்து ஒரு 6 lakhsக்கு வாங்கினேன், 30 lakhs இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ, 24 lakhs கெயின் இருக்கு இல்லையா. இப்போ பார்ட்னர்ஸ் மே டிசைட் டு டூ த ஃபாலோயிங் வைல் ரீவேல்யூவிங் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. ரெக்கார்ட் தி ரிவைஸ்டு வேல்யூ ஆஃப் அசட் லைபிலிட்டி இன் தி புக்ஸ் ஆஃப் தி ஃபார்ம். என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெக்கார்ட் தி ரிவைஸ்டு வேல்யூ ஆஃப் அசட் அப்படின்னா என்ன, இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூல புது பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஆஃப்டர் ரீகான்ஸ்டியூஷன் நான் பேலன்ஸ் ஷீட் போடணும். அந்த பேலன்ஸ் ஷீட்ல நான் ரிவைஸ்டு வேல்யூ அதாவது மார்க்கெட் வேல்யூல போடணுமா, இல்லை நான் மார்க்கெட் வேல்யூ காமிக்காம நான் என்னுடைய ஐ கண்டினியூ டு ஷோ தி அசட் அட் தி புக் வேல்யூ இட் செல்ஃப், ஸோ காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் அந்த ஆங்கிளே கொண்டு போகணுமா அப்படிங்கிற கால் தே ஹேவ் டு டேக். தேனா யாரு? பார்ட்னர்ஸ் முடிவு பண்ணுறது தான். ஸோ பார்ட்னர்ஸ் முடிவு பண்ணிட்டு இல்லை நம்ம ரிவைஸ் மார்க்கெட் வேல்யூவில் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணலாம். இல்லை நம்ம பேலன்ஸ் ஷீட் நான் வந்து மார்க்கெட் வேல்யூவில் போட போகிறது இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு வைலேட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட் அப்படிங்கிற ஆங்கிள் முடிவு பண்ணாங்கன்னா அப்போ மார்க்கெட் வேல்யூவில் வராது,
பழைய வேல்யூ என்ன இருந்ததோ அதே வேல்யூல பேலன்ஸ் ஷீட் கண்டினியூ ஆகும். அப்போ அந்த வந்த ப்ராஃபிட் லாஸ் என்ன பண்றது, அதுதான் டிஸ்கஷன் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் தி ரிவைஸ்ட் வேல்யூ ஆஃப் அசெட் லைபிலிட்டி இந்த புக்ஸ் ஆஃப் தி ஃபார்ம். இது இன்னொன்று நாட் டு ரெக்கார்ட் தி ரிவைஸ்ட் வேல்யூ ஆஃப் அசெட் லைபிலிட்டி இந்த புக்ஸ் ஆஃப் தி ஃபார்ம். ஸோ நான் பேலன்ஸ் ஷீட் போடும்போது மார்க்கெட் வேல்யூல போட போறேன்னா இல்லை ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்லேயே போட போறேன்னாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா எக்ஸாம்பிள் partners decide to record the revised value in balance sheet. ஸோ ரிவைஸ்டு வேல்யூவில் காமிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் வேல்யூவில் ஃபினான்ஷியல்ஸ் போட போகிறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா ஏபி அண்ட் சி வேர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2:1. ஸோ 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ரேஷியோ வந்து 3:2:1. பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அட் 31st March 2025 வாஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ இந்த டேட்டில் ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குது, இந்த பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, இது லேட்டராக பார்த்துக்கலாம். கீழே வந்தீங்கன்னா on 1st April 25 partners decide to change the profit sharing ratio to 2:1:1. ஸோ பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை மாற்றிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஓல்ட் ரேஷியோ வாஸ் 3:2:1, இப்போ நியூ ரேஷியோ 2:1:1. ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேர் அக்ரிட் அப்பான். ஸோ இப்போ ரீகான்ஸ்டியூஷன் இருக்குது, இந்த ரீகான்ஸ்டியூஷன் டைமில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. என்னென்ன வேல்யூ ஆஃப் லண்டன் பில்டிங் இஸ் டு பி இன்க்ரீஸ்ட் டு 2,30,000 அப்படின்னா என்ன 2,30,000க்கு கொண்டு போங்கிறாங்க லண்டன் பில்டிங்கை. அப்போ இப்போ ரைட்னும் என்ன வேல்யூவில் இருக்கு 2 lakhs. 2 lakhs இன்க்ரீஸ்டு 2னா என்னது அந்த நம்பருக்கு கொண்டு போனோம்னா 2 lakh 2,30,000 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும் 30,000 நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுவே சப்போஸ் கொஸ்டின்ல வந்து இன்க்ரீஸ்டு 2க்கு பதிலாக இன்க்ரீஸ்டு பைன்னு இருந்ததுன்னா ஆன்சரே வேற. இன்க்ரீஸ்டு பைனா என்ன இந்த நம்பரை ஏத்துன்னு அர்த்தம், இந்த நம்பர் கொண்டு போகணும்ல. இன்க்ரீஸ்டு 2னா அந்த நம்பருக்கு கொண்டு போகணும், இன்க்ரீஸ்டு பைனா இந்த நம்பரை அப்படியே ஏற்றிடணும். அப்போ இன்க்ரீஸ்டு பைனா என்ன வரும் 2 lakh இருந்தது, இன்னொரு 2,30,000 ஏற்றி விட்டுரு. இன்க்ரீஸ்டு பை 2,30,000னா 2,30,000 அப்படியே ஏற்றினா அப்போ ரிவைஸ்டு வேல்யூ என்ன 2 lakh + 2,30,000 4,30,000க்கு போயிடும். ஸோ இன்க்ரீஸ்டு பைக்கும் இன்க்ரீஸ் 2க்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்க்ரீஸ்டு 2னா அந்த நம்பரை கொண்டு போ, இன்க்ரீஸ்டு பைனா இந்த நம்பரை அப்படியே ஏற்றிரு வித் எக்ஸிஸ்டிங் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்க்ரீஸ்டு 2ன்னு கொடுத்துருந்தாங்க, அப்போது 2,30,000 கொண்டு போனோம்னா 2,30,000 கொண்டு போகணும். 30,000 rupees நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் மெஷினரி டு பி டெப்ரிஷியேட்டட் பை 10%. ஸோ மெஷினரியை வந்து 10% குறைக்கணும். இப்போ ரைட் நோ என்ன வேல்யூ இருக்குது 1 lakh இருக்குது. 1 lakh 10% குறைக்கணும்னு அர்த்தம் 10,000 rupees கம்மி பண்ணுன்னு அர்த்தம். தென் provision for doubtful debts should be brought up to or increased to 10%. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். brought up to னு சொல்லலாம் இல்லை increased to னு சொல்லலாம், ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா provision for doubtful debts should be brought up to 10%. என்ன அர்த்தம் 10% கொண்டு வான்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய பேர் இருக்குது, கொஞ்சம் ஸ்டக் ஆவாங்க ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸில். நான் இதை பற்றி ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸோட லாஜிக் என்ன, அது எப்படி பில்ட் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு குவிக் சம்மரி மட்டும் கொடுத்துட்றேன். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்னு என்னதுன்னா இது வந்து ஒரு ஒண்டியல் மாதிரி. ப்ரொவிஷன்ன்றது என்னதுன்னா ப்ராஃபிட்லேருந்து பிடிச்சி வைக்கிற அமௌண்ட்டு. இப்போது எப்படி சொல்லலாம்னாக்க இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம்னாக்க நான் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணுறேன், இல்லை என்னோட ஏர்னிங்ஸ்லேருந்து ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி தான் ப்ரொவிஷனும். நம்ம சம்பாதிச்ச ப்ராஃபிட்லேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து ப்ரொவிஷன்ற பேரில் ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க, அந்த உண்டியலில் காசு போட்டு வைக்கிற மாதிரி. எதுக்காக காசு போட்டுக்கணும், சப்போஸ் ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு லாஸ் வந்ததுன்னா அதை மீட் பண்ணுறதுக்கு இந்த ரிசர்வ் மாதிரி எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் தான் ப்ரொவிஷன். ஸோ ப்ரொவிஷன் நேச்சர் என்னன்னு கேட்டாக்க ப்ரொவிஷன் இஸ் அ லயபிலிட்டி. ப்ரொவிஷன் வந்து கம்பெனிக்கு ஒரு லயபிலிட்டி. என்ன லாஜிக் அப்படின்னா ப்ராஃபிட்லேருந்து பிடிச்சி வச்ச அமௌண்ட்டு, ப்ராஃபிட் கம்பெனிக்கு என்னது ஒரு லயபிலிட்டி. அதனால ப்ரொவிஷனும் ப்ராஃபிட்லேருந்து வந்ததுனால ப்ரொவிஷனுக்குள்ளே என்ன இருக்குது ப்ராஃபிட் தான் இருக்குது. ஸோ ப்ரொவிஷனுமே லயபிலிட்டி. அப்படின்னா ஒரு டவுட் வரும், ப்ரொவிஷன் லயபிலிட்டின்னு சொல்கிறோமே அசட்டில் இப்போ நான் ஏன் நெகட்டிவ் ஃபிகராக காட்டணுங்கிற கேள்வி வரும். இதுக்கு என்ன லாஜிக்னா ஃபஸ்ட்டு நான் அக்கௌண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியணும். வாட் இஸ் அக்கௌண்டன்சி, நான் ஏன் அக்கௌண்ட்ஸை படிக்கிறேன் அப்படின்னா அக்கௌண்டன்சி இஸ் நத்திங் பட் லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். இட்ஸ் அ கம்யூனிகேஷன் டூல். பிஸ்னஸில் நடந்த டிரான்சாக்ஷனை நான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன் டூல் தான் அக்கௌண்டன்சி. இப்போது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஏன் அசட்டை நெகட்டிவ் ஃபிகராக போடுறாங்க, ஈவன் தோ
லாஜிக்கலி இட்ஸ் லைபிலிட்டியாக இருந்தாலும் அசட்டில் ஏன் நெகட்டிவ் ஃபிகராக வருது அப்படின்னா நான் யூசர்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ண வரேன். என்ன சொல்ல வரேன்னா சரி இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் படி பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால் யார்? என்னுடைய கஸ்டமர்ஸ்டேருந்து எனக்கு 40,000 ருபீஸ் எனக்கு வரணும். அதில் 2,500க்கு நான் ப்ரொவிஷன் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா யூசர்ஸுக்கு இந்த பாருப்ப 40,000 எனக்கு வரணும், அதில் ஒரு டவுட்ஃபுல் டெத்ஸ் எனக்கு இருக்குது. மீனிங் ஒரு 2,500 ரூபாய்க்கு 2,500 ருபீஸுக்கு காசு வராதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன தான் ரெக்கவர் பண்ண முடியும்? 40,000 மைனஸ் 2,500 37,500 தான் ஐ வில் பி ஏபிள் டு ரெக்கவருங்கிற பாயிண்ட்டை தான் நான் வந்து யூசர்ஸு கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ அவுட் ஆஃப் 40,000 2,500 ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். 37,500 ருபீஸ் ரெக்கவர் பண்ண முடியும். இந்த ஆஸ்பெக்டை இந்த பாயிண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ 2,500 வராதுன்னா எதுலேருந்து வராது? டெட்டாஸ்லேருந்து வராது. இந்த பாயிண்ட்டை நான் கம்யூனிகேட் பண்ணணும்னா ப்ரொவிஷனை அசட் சைடில் நெகட்டிவ் ஃபிகராக காமிச்சாதான் அந்த பாயிண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இதுதான் இதுக்கான லாஜிக்கு. அந்த ரீசனால தான் ப்ரொவிஷன் வந்து அசட் நெகட்டிவ் ஃபிகராக காமிக்கிறாங்க. இன்னும் டீட்டெயில்டாக லாஜிக்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெத்ஸுக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்கும், நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக் நான் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். அது நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கமிங் பேக் ஹியர், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெத்ஸ் ஷுட் பி brought up to 10%னா ஆர் இன்க்ரீஸ்டு டு, ரெண்டுத்துக்கு ஒரே மீனிங் தான். இன்க்ரீஸ் டு 10%னா என்ன? ப்ரொவிஷன் எதில் அப்ளை பண்ணோம்? டெட்டாஸில். 40,000ல் 10%னா 4,000. ஸோ 4,000 ருபீஸுக்கு ப்ரொவிஷன் இருக்கணும். என்ன 2,500க்கு இருக்குன்னா அடிஷ்னலாக 1,500க்கு நீங்கள் போட்டால் போகிறோம். அது அதுக்கான மீனிங். இது இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். எனக்கு 10 சாக்லேட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாண்ட் 10 சாக்லேட்ஸ். என்கிட்ட இப்போ 10 சாக்லேட் வேணும்னாக்க அதுக்குன்னு நான் 10மே வாங்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ சப்போஸ் என்கிட்ட ஒரு 6 சாக்லேட் ஆல்ரெடி இருக்குன்னா அந்த அளவுக்கு நான் வாங்க தேவையில்லை. எனக்கு 10 வேணும், 6 இருக்குது, பேலன்ஸ் 4 நான் வாங்கினா போகிறோம். அதே மாதிரி தான் எனக்கு வேண்டியது 4,000 ருபீஸு. அதில் 2,500 ஆல்ரெடி இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? பேலன்ஸ் அமௌண்ட் 1,500க்கு நீங்கள் ப்ரொவிஷன் போட்டால் போகிறோம். அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் நம்பர் 3. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெத்ஸ் ஷுட் பி brought up to 10%னா 4,000க்கு இருக்கணும், 2,500 இருக்குது, 1,500க்கு எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் போடணும். தென் fourth one, there was a unrecorded trade payable to the extent of 8,000. ஸோ ஒரு 8,000க்கு ட்ரேட் பேயபிள் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. மீனிங் என்னென்னா 90,000க்கான ட்ரேட் பேயபிள் இருக்குது, அது இன்னும் 8,000 ருபீஸ் ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்குது. இதை ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணோம் பார்க்க போகிறோம் இப்போ. அப்புறம் லாஸ்ட்டாக தேர் வாஸ் அ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் ஆஃப் 24,000. என்ன அர்த்தம்? ஒர்க்மேன் கம்பெனிக்கு அகெயின்ஸ்ட், ஒர்க்மேனா யார்? நத்திங் பட் எம்ப்ளாயீஸு கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக கிளைம் ரைஸ் பண்ணுறாங்க. ஒரு காம்பன்சேஷன் கிளைம் ரைஸ் பண்ணுறாங்க 24,000. ஏன் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம். இப்போ நம்ம கம்பெனி நடத்துகிறோம், நம்ம கம்பெனியில் இப்போ நம்ம தான் ஓனர், நம்ம கம்பெனியில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எம்ப்ளாயீஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அது கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஸ்பெண்ட் மணி ஃபார் தியர் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அது ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கர்ஸ் வந்து நமக்கு அகேன்ஸ்டாக கிளைம் ரைஸ் பண்ணலாம். உங்கள் கம்பெனி நடந்து நீ தான் காம்பன்சேட் பண்ணணும்னு சொல்லி அவங்க கிளைமும் ரைஸ் பண்ணலாம். இட் குட் பி என் நம்பர் ஆஃப் ரீசன். ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம்னா என்னென்னா ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், கம்பெனி இருக்கிற ஒர்க்கர்ஸ் நம்ம கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக காம்பன்சேஷன் கிளைம் ரைஸ் பண்ணுறாங்க 24,000. எனக்கு சம்திங் நடந்திருக்கும், கம்பெனி காம்பன்சேஷன் பே பண்ணும். அதுதான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம். இதான் நம்ம டிரான்சாக்ஷன். ஸோ இந்த ரீகான்ஸ்டியூஷன் போது இதில் நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் போட சொல்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க? பாஸ் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணுமா. அப்புறம் ப்ரிப்பேர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல், பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் கிவிங் தி எஃபெக்ட் ஆஃப் தி அபவ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு, பார்ட்னர்ஸ் கேபிட்டல், பேலன்ஸ் ஷீட் 3 போட சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஜர்னல் என்ட்ரிஸ் போடும்போது எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ இப்போது பேரலாக போடுங்க, அப்போ தான் அந்த க்ரிப்பு கிடைக்கும். எழுதும்போது நம்மளுக்கு அந்த எங்கே தப்பு பண்ணுறோங்கிற பாயிண்ட்டு புரிய வரும். ஸோ கதை மாதிரி கிடைக்குன்னா க்ரிப்பு கிடைக்காது, போடும்போதே பேரலாக போடுங்க. ஜர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணுன்னாக்க நான் ஒரு அப்ரோச் வச்சுருக்கேன், அந்த அப்ரோச் ஷேர் பண்ணுறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ட்ரிஸ் போடும்போது ஒரு என்ட்ரிஸோ ஃபினான்ஷியல்ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 4 ஸ்டெப் அப்ரோச் நான் வச்சுருப்பேன். நான் இது ஃபாலோ பண்ணுறேன், இதுக்கு லாஜிக்கு நான் கொடுத்துட்றேன், ஏன் இப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். இது ஒன்றுமே இல்லை,
எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஷீட் என்ன கேபிட்டல் இருக்கோ அதை இப்போ ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, க்ளோசிங் ஆஃப் ரிசர்வ் அப்பியரிங் இன் தி பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாவது ரிசர்வ் இருந்ததுன்னா அந்த ரிசர்வை க்ளோஸ் பண்ணணும். எப்போ, எல்லா ரீகான்ஸ்டியூஷன்லையும். அது சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவாக இருக்கலாம், அட்மிஷனாக இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், டெத்தாக இருக்கலாம். எல்லா கேஸ்லையுமே ரிசர்வ்ஸை, பேலன்ஸ் ஷீட்டில் இருந்த ரிசர்வ்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கு என்ன ரீசன், என்ன லாஜிக் அப்படின்னா, ரிசர்வ்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் என்னது, பாஸ்ட் ப்ராஃபிட்லேருந்து பிடிச்சி வச்ச அமௌண்ட். ரிசர்வ்ங்கிறது ப்ராஃபிட்லேருந்து சேவ் பண்ண அமௌண்ட், ஜஸ்ட் லைக் ப்ரொவிஷன் மாதிரி தான். ப்ரொவிஷனுமே ஒரு ரிசர்வ் மாதிரி தான். ஸோ ப்ராஃபிட்லேருந்து பிடிச்சி வச்ச அமௌண்ட் தான் ரிசர்வ்ங்கிறது. இப்போது இந்த ரிசர்வ் என்ன பண்ணணும், ஏன் ரிசர்வ் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னாக்க, சில ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக ரிசர்வை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னாக்க, ரிசர்வ் வந்து இப்போ ரீகான்ஸ்டியூஷன் டைமில் ரிசர்வை க்ளோஸ் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்க, வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இதெல்லாம் பாஸ்ட் ப்ராஃபிட்டில் சம்பாதிச்ச அமௌண்ட்டு. நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணவே இல்லைன்னா ஃப்யூச்சரில் க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நியூ ரேஷியோவில் போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கே வாங்க, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் இருக்குது 30,000 rupees. இந்த 30,000 rupees என்னது, நத்திங் பட் பாஸ்ட் ப்ராஃபிட்லேருந்து பிடிச்சி வச்ச அமௌண்ட்டு. இந்த ப்ராஃபிட்டில் நான் பிடிச்சி வைக்கலன்னா என்ன ஆயிருக்கும், 3:2:1 ப்ரப்போர்ஷனில் நான் பிரித்து கொடுத்துருப்பேன் ப்ராஃபிட்டை. இப்போது இது பிரிக்காமல் இந்த ரிசர்வ் நான் பெண்டிங் வச்சுருக்கேன் இல்லையா, இப்போது ஃப்யூச்சரில் நான் க்ளோஸ் பண்ணேன்னா எந்த ரேஷியோவில் போகும், 2:1:1 போயிடும். ஸோ 3:2:1 இருக்கும்போது சம்பாதிச்சு வச்ச ப்ராஃபிட்டு நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணலைன்னா ஃப்யூச்சரில் க்ளோஸ் பண்ணும்போது 2:1:1 பிரித்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது சரியாக இருக்காது. ஸோ என்ன பண்ணோம்னா, ரிசர்வ்ஸ் எல்லாமே பாஸ்ட் ப்ராஃபிட்லேருந்து பிடிச்சி வச்ச அமௌண்ட்டுங்கிறதுனால ரீகான்ஸ்டியூஷன் டைமில் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸுக்கு பிரித்து கொடுத்துருவோம். அதான் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ க்ளோசிங் ஆஃப் ரிசர்வ்ஸ்னாக்க ஏன் க்ளோஸ் பண்ணணும்னு கேட்டால், இது பழைய ப்ராஃபிட்லேருந்து சம்பாதிச்ச அமௌண்ட்டு, இந்த ப்ராஃபிட் ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு சேரணும், அந்த ஓல்டு ரேஷியோவில் போகணும். அதனால இப்போ க்ளோஸ் பண்ணி நான் ஓல்டு ரேஷியோவில் கொடுத்து முடிச்சிருவேன். நான் இன்னைக்கு நான் விட்டுட்டேன்னாக்கா நாளைக்கு புது ரேஷியோவில் போகும், அது அக்செப்டபிள் இல்லை. தென் க்ளோசிங் ஆஃப் குட்வில் அப்பியரிங் இன் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட்டில் குட்வில் இருந்ததுன்னா அந்த குட்வில்லை நம்ம க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸ்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, குட்வில்லுங்கிறது ஒரு லாஸ். இதுக்கு கான்செப்ட் வேணும்னாக்கா நான் குட்வில்லோட ரெக்கார்டிங் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், குட்வில் ரெக்கார்டிங் நீங்கள் பார்க்கலாம். குட்வில் வந்து ஏன் லாஸு, இதுக்கு பேக் எண்டில் மேட்சிங் பிரின்சிபல்லாம் இருக்குது. உங்களுக்கு லாஜிக் வேணும்னா அந்த ரெக்கார்டிங் நீங்கள் பாருங்கள், கான்செப்ட் புரியும். ஸோ குட்வில் வந்து ஒரு லாஸுங்கிறதுனால இது இந்த லாஸு யார் இன்கர் பண்ணது, பழைய பார்ட்னர்ஸ் அவங்க ஓல்டு ரேஷியோவில் இன்கர் பண்ண லாஸு. அது மேட்சிங் பிரின்சிபல்னால அதை லாஸை க்ளோஸ் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த லாஸை நம்ம இப்போது க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணி ஓல்டு பார்ட்னர்ஸை ஓல்டு ரேஷியோவில் பேர் பண்ண வைக்க போகிறோம். ஒன்ஸ் அகெயின் ஜஸ்ட் லைக் ரிசர்வ் மாதிரி தான், நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னா ஃப்யூச்சரில் க்ளோஸ் பண்ணும்போது அது நியூ ரேஷியோவில் போயிடும். அது அக்செப்டபிளாக இருக்காது. இது ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோவில் இருந்த லாஸு, அந்த லாஸை ஓல்டு பார்ட்னர்ஸை பேர் பண்ண வைக்க போகிறோம். அதனால தான் குட்வில்லை க்ளோஸ் பண்ணோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற குட்வில் வந்து பர்ச்சேஸ்டு குட்வில், அந்த பர்ச்சேஸ்டு குட்வில் ஒரு லாஸு, அந்த லாஸை ஓல்டு பார்ட்னர்ஸ் பேர் பண்ண வச்சுருங்க. ஸோ ரிசர்வ்ஸுக்கு என்ன லாஜிக்கோ அதே லாஜிக் தான் குட்வில். சேம் வே க்ளோசிங் ஆஃப் ஃபிக்டிஷியஸ் அசட், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது இது என்னதுன்னா நத்திங் பட் 11th ஸ்டாண்டர்டில் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் படிச்சிருப்போம். இதுக்கு எப்படி அக்கௌண்டிங் என்ட்ரி வருது பாஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பனாக இருக்கும், இந்த லாஜிக் வேணும்னா நான் ஒன்ஸ் அகெயின் 11th இந்த டாபிக் நான் எடுத்திருப்பேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். அந்த கான்செப்ட் எப்படி பில்ட் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸுங்கிறது ஒரு அசட் சைடில் இருக்கும். அது வந்து ஒரு பேசிக்காக ஒரு லாஸை ரைட் ஆஃப் பண்ணாமல் இருந்த ஒரு லாஸ். குட்வில் என்ன கான்செப்டோ கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டும். ஸோ இது வந்து ரைட் ஆஃப் பண்ணாத ஒரு லாஸு. என்ன பண்ணணும்னா இன்னைக்கு அந்த லாஸை ரைட் ஆஃப் பண்ணி பார்ட்னர்ஸை பேர் பண்ண வைக்கணும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸும் குட்விலுக்கும் கிட்டத்தட்ட சேம் லாஜிக் தான். ரெண்டுமே ஒரு லாஸு, அதை க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸ் இன்னைக்கு பேர் பண்ண வச்சுருங்க. டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அது நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு லாஜிக் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் என்ன பண்ணோம்னா ரிசர்வ்ஸை க்ளோஸ், பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் இருந்தால் க்ளோஸ் பண்ணிடணும், பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில் இருந்தால் க்ளோஸ் பண்ணிடணும், அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் அதையும் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம்.
இந்த சம்முக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் 4 பாயிண்ட் சொல்கிறேன். இந்த 4 பாயிண்ட்டை ஃபுல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு தென் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர். நீங்களும் ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் லாஜிக் பெட்டராக கிடைக்கும். இப்போ சம் போட ஆரம்பிப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் என்ன ரிசர்வை க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா முதல் பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். அது வந்து சும்மா லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்லேருந்து கேபிட்டல் அமௌண்ட்டை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தா அந்த க்ளோசிங் ஆஃப் ரிசர்வ். இப்போது கொஷினில் பாருங்கள், இந்த கொஷினில் என்ன ரிசர்வ் இருக்குது? நம்மளுக்கு ஒரு ரிசர்வ் இருக்குது, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் 30,000. இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் 30,000 இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரிசர்வை இப்போ க்ளோஸ் பண்ணிடணும். சேம் லாஜிக் சொல்லிட்டு ஆல்ரெடி. இது பழைய பார்ட்னர்ஸ் அவங்க ஓல்டு ரேஷியோவில் சம்பாதிச்ச ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு போய் சேரணும். இதை இன்னைக்கு க்ளோஸ் பண்ண மட்டும்னா ஃபியூச்சரில் க்ளோஸ் பண்ணும்போது நியூ ரேஷியோவில் போயிடும். ஸோ அக்செப்டபிளாக இருக்காது. ஸோ என்ன பண்ண போகிறேன், ரிசர்வை க்ளோஸ் பண்ண போகிறேன். ரிசர்வ்ங்கிறது ஒரு லயபிலிட்டி. லயபிலிட்டிக்கு என்ன பேலன்ஸு, கிரெடிட் பேலன்ஸு. ஸோ ரிசர்வை நான் க்ளோஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு கிவ் அ டெபிட். ஸோ என்ட்ரி இஸ் கோயிங் டு பி ஒர்க்மேன் காம்பன்சேஷன் reserve account debit. reserve account debit to ஃபர்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் டெபிட் உங்களுக்கு 30,000 இருக்கு இல்லையா, 30,000 ருபீஸை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா பார்ட்னர்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இந்த ரிசர்வ் நான் ஏன் போட்டிருப்பேன், ஏன்னா ஒரு ஒர்க்மேன் கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக கிளைம் ரேஸ் பண்ணாங்கன்னா நான் அன்னைக்கு முடிக்க முடியாது. ஸோ ப்ராஃபிட்லேருந்து சொன்ன மாதிரி ஒரு ரிசர்வ்னா ஒரு உண்டியல் மாதிரி, அந்த உண்டியலில் காசு போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு தேவைன்னா இந்த உண்டியலை உடச்சி நான் காசு எடுத்துப்பேன். அதே மாதிரி தான். ஸோ இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் நான் ஏன் போட்டிருப்பேன் அப்படின்னாக்க ஒர்க்கர்ஸ் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக கிளைம் ரேஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ரேஸ் பண்ணாங்கன்னா அந்த கிளைமுக்கு நான் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது வரும், நான் பே பண்ண வேண்டியது வரும். அப்போது என்ன பண்ணோம்னா பார்ட்னர்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது கிளைம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில். இப்போ இந்த கொஷினில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் நம்ம. இந்த 5th பாயிண்ட் பாருங்க, தேர் வாஸ் அ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் ஆஃப் 24,000. 24,000 ருபீஸுக்கு ஒரு கிளைம் இருக்கு. அப்போ என்ன பண்ணோம்னா 30,000 ருபீஸ் ரிசர்வ் வச்சிருக்க, 24,000 ருபீஸுக்கான கிளைம் இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், இப்போ கிளைம் என்ன பண்ணுவோம், இந்த உண்டியலை உடச்சு நம்ம காசு எடுத்துப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணோம்னா யூ ஹேவ் டு கிரியேட் அ கரஸ்பாண்டிங் லைபிலிட்டி டு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் அக்கௌண்ட். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் 24,000 கொடுத்துட்டு 30,000ல் 24,000 ருபீஸ் நம்மளுக்கு கிளைம் இருக்கு. இப்போ என்னாச்சு, பேலன்ஸ் 6,000 வந்து எக்ஸ்ட்ரா ரிசர்வ்ல 30,000 ரூபாயில் 24,000 ரூபாய்க்கு கிளைம் இருக்கு. பேலன்ஸ் 6,000 என்ன எக்ஸ்ட்ரா ரிசர்வ், அது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இருக்கு. அது என்ன பண்ணோம், தேவையில்லை, பார்ட்னர்ஸ் நம்ம கொடுத்துடலாம். அப்போ என்ன பண்ணோம், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் ஏன் டெபிட் பண்ணா கேட்டாக்க லாஜிக் என்ன, இது வந்து ஒரு லயபிலிட்டி குறையுது, டெபிட் பண்ணுறேன். கிளைம் நேச்சர் என்ன, லயபிலிட்டி ஏறுது. நான் இப்போ ஒர்க்கர்ஸுக்கு நான் பே பண்ணணும், ஐ ஹேவ் அன் ஆப்ளிகேஷன் டு பே. ஸோ என்ன பண்ண போகிறேன், லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, கிரெடிட் தரேன். பேலன்ஸ் அமௌண்ட் சர்ப்ளஸ் ப்ராஃபிட் அது என்ன பண்ணும், டு ஏ கேபிட்டல் அக்கௌண்ட், டு பி கேபிட்டல் அக்கௌண்ட், டு சி கேபிட்டல் அக்கௌண்ட், டு சி கேபிட்டல் அக்கௌண்ட். என்ன பண்ணும், பேலன்ஸ் இருக்கிற 6,000 எந்த ரேஷியோ, ஓல்டு ரேஷியோ. ஏன் ஓல்டு ரேஷியோ, இது முன்னாடி சம்பாதிச்ச ப்ராஃபிட்லேருந்து பிடிச்சி வச்ச அமௌண்ட்டு. ஸோ ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டு ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு ரேஷியோவில் கொடுத்துட வேண்டியதான். விச் இஸ் 3:2:1. 3/6, 2/6, 1/6. ஸோ இந்த ரேஷியோவில் இந்த 6,000 பிரிக்கலாம். 3:2:1. அப்போ அமௌண்ட் வந்து 3,000, 2,000, 1,000. ஸோ இந்த அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா ரிசர்வ் இருந்ததை பார்ட்னர்ஸுக்கு பிரித்து கொடுத்துட்டோம், அவ்வளோதான். ஸோ அந்த 4 ஸ்டெப் அப்ரோச்சில் என்ன பாயிண்ட் இருந்தது, க்ளோசிங் ஆஃப் ரிசர்வ்ஸ் அப்பியரிங் இன் பேலன்ஸ் ஷீட். இந்த ரிசர்வ் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது ரிசர்வ் இருக்கா பேலன்ஸ் ஷீட்டில், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் தவிர வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான், ஓவர். அடுத்தது க்ளோசிங் ஆஃப் குட்வில் அப்பியரிங் இன் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில் இருந்தால் க்ளோஸ் பண்ணோம். இந்த கொஷினில் குட்வில் இருக்கா, கிடையாது, குட்வில் இல்லை. ஸோ விட்டுடலாம், நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது க்ளோசிங் ஆஃப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த கொஷினில், 3rd பாயிண்ட்டில். 4th ஒன் என்ன, க்ளோசிங் ஆஃப் ஃபிக்டிஷியஸ் அசெட், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், அது இருக்கா. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் இந்த கொஷினில் இல்லை, இந்த கொஷினில் இல்லை. ஸோ 4th பாயிண்ட்டும் ஸ்கிப் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த 4 ஸ்டெப் அப்ரோச் முடிஞ்சு போச்சுன்னா
என்ன பண்ணோம் நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன? வேல்யூ ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் இஸ் டு பி இன்க்ரீஸ்டு டு 2,30,000. அப்படின்னா என்ன? 2 லேக்குக்கு லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கு. அதை 2,30,000க்கு நீங்கள் அப்படின்னா என்ன? 30,000 ரூபாய் நீங்கள் ஏற்றணும். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் ஏற்றணும்னா அது ஒரு அசட்டு. அசட்டுக்கு டெபிட் பேலன்ஸ். நான் என்ட்ரி போடுறது மாடர்ன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் நான் ஃபாலோ பண்ணி என்ட்ரி போடுறேன். மாடர்ன் ரூல்ஸில் அசட்டுக்கு என்ன பேலன்ஸு? டெபிட் பேலன்ஸு. இன்னொரு வே ஆஃப் அக்கௌண்டிங் என்ன உங்களுக்கு? ஜர்னல் என்ட்ரி ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஆர் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு விதமாக நீங்கள் ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலாம். மாடர்ன் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை கோல்டன் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணலாம். ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரெடிஷ்னல். நான் ஃபாலோ பண்ணுறது மாடர்ன் அப்ரோச். ஸோ மாடர்ன் அப்ரோச்சில் அசட்டு ஏறுதுன்னா நம்ம டெபிட் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெபிட். ஸோ அசட்டை ஏற்றணும். லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ? 30,000. டு அசட்டு ஏறிச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். ப்ராஃபிட் நான் பிஎன்எல் போடுவேன். பட் இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் பிஎன்எல் ஐ வில் டேக் இட் டு ரீவேல்யூவேஷன். அது வந்து ஒரு கேபிட்டல் நேச்சர் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ என்ன ஆகும்? இந்த ப்ராஃபிட்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இது கேபிட்டல் நேச்சர் சொல்கிறத விட இன்னொரு மெயின் ஆன்சர்னா இது வந்து நோஷனல் ப்ராஃபிட். இது ரியலைஸ் ப்ராஃபிட்லாம் இல்லை. இன்னும் கேஷ் எனக்கு வரல, நானாகவே அசட் வேல்யூவை ஏற்றி விட்றேன். ஸோ இந்த நோஷனல் ப்ராஃபிட்னால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் போடுறோம், பிஎன்எல்ல போட முடியாது. Then land and building point over. Point number 2, machinery is to be machinery to be depreciated by 10%. அப்படின்னா என்ன? 10%க்கு depreciate பண்ணணும்னா குறைக்கணும்னு அர்த்தம். 10% of what? Machinery value, which is 1 lakh. 1 lakh தானே? ஆமாம், machinery 1 lakh rupees. அதில் 10%னா 10,000. 10,000க்கு மெஷினரி குறைக்கணும். மெஷினரி ஒரு அசட்டு. அசட்டை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? கிரெடிட் தரணும். டு மெஷினரி அக்கௌண்ட் 10,000. அசட்டு குறைஞ்சதுன்னா இட்ஸ் அ லாஸ். அப்போ லாஸ் என்ன பண்ணணும்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ். ஸோ எக்ஸ்பென்ஸோ லாஸோ டெபிட் பண்ணி நான் பிஎன்எல்ல புக் பண்ணுவேன். இந்த பிஎன்எல் பதிலாக ரீவேல்யூவேஷன். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் 10,000. அடுத்தது ஆஃப்டர் மெஷினரி தேர்ட் பாயிண்ட் என்ன? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஷுட் பி brought up to 10%. அப்படின்னா என்ன? ப்ரொவிஷனை வந்து 10% கொண்டு ஆல்ரெடி பேசினது தான். ஸோ 40,000ல் 10% 4,000. 4,000க்கு ப்ரொவிஷன் இருக்கணும். அப்போ இப்போ என்ன அமௌண்ட்டில் இருக்குது? 2,500ல் இருக்குது. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு? 1,500. அந்த 1,500க்கு என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஸோ ப்ரொவிஷன் இப்போ தான் சொன்னேன். லாஜிக் நேச்சர் என்ன? இட்ஸ் அ லயபிலிட்டி. லாஜிக் வேணுன்னா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ப்ரொவிஷனோட கான்செப்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ரொவிஷன் லயபிலிட்டி அது 1,500க்கு நான் ஏற்றணும். ஸோ லயபிலிட்டிக்கு என்ன பேலன்ஸு? மாடர்ன் ரூல்ஸ் படி இட்ஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். அப்படின்னா என்ன? ஏறித்துனா கிரெடிட், இறங்கித்துனா டெபிட் பண்ணணும். இப்போ ப்ரொவிஷன் நான் ஏற்றணும், லயபிலிட்டி ஏற்றணும்னா கிரெடிட் தரணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 2 ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். 2 ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 1,500. எப்படி நம்பர் வந்தது நம்மளுக்கு? 40,000ல் 10% எனக்கு வேணும். அது வச்சுட்டு மைனஸ் என்ன இருக்கோ ப்ரெசன்ட் நம்பர் எடுத்துருங்க. ஸோ 4,000 மைனஸ் 2,500, 1,500க்கு ப்ரொவிஷன் போடணும். ஸோ இந்த அமௌண்ட் என்ன ஆகும்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட்டு. ஸோ ப்ரொவிஷன் லயபிலிட்டி ஏறும்போது என்ன ஆகும்னாக்க லாஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்கூல். ஆக்சுவலாக லயபிலிட்டி ஏற்றினா அது லாஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நம்ம ப்ராஃபிட்லேருந்து பிடிச்சி அமௌண்ட்டை ப்ரொவிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ப்ராஃபிட் கம்பெனிக்கு என்னது? இட்ஸ் அ லயபிலிட்டி. லயபிலிட்டி குறையுது, அதனால தான் ரீவேல்யூவேஷன் டெபிட் பண்ணுறோம். ஸோ ரீவேல்யூவேஷன்றது ப்ராஃபிட் இருக்குது, அந்த ப்ராஃபிட்டை குறைக்கிறேன். நான் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து ரிசர்வில் போட போகிறேன். நீ சம்பாதிச்ச அமௌண்ட் எடுத்து உண்டியில் போட்டால் என்ன ஆகும்? நீ சம்பாதிக்கிற அமௌண்ட்டை எடுக்கும்போது குறையும் இல்லை? அதே மாதிரி தான் ப்ராஃபிட்லேருந்து எடுத்தேன்னா ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் கம்பெனிக்கு என்ன? லயபிலிட்டி. ஸோ அந்த ப்ராஃபிட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறதுனால லயபிலிட்டி குறையுது, நான் டெபிட் பண்ணுறேன். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சர் கொடுத்துட்றேன். இது எல்லாமே லயபிலிட்டி. கேபிட்டல் பார்ட்னர் ஏபிசிக்கு நான் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், கேஷாக கொடுக்க மாட்டேன், கேபிட்டலில் போட்டுருவேன். அது நெக்ஸ்ட்டு வந்து இங்கேயுமே லேண்ட் அண்ட் பில்டிங் ஏன் டெபிட்னாக்கா இது வந்து ஒரு அசட் நேச்சர். அசட் ஏறுது, டெபிட் பண்ணுறேன். அதே மாதிரி மெஷினரி நேச்சர் என்ன? அகெயின் அசட்டு குறையுது, கிரெடிட் பண்ணுறேன். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இட்ஸ் அ லயபிலிட்டி. லயபிலிட்டி ஏறுது, நான் கிரெடிட் பண்ணுறேன். ஸோ ப்ரொவிஷன் வரைக்கும் பாயிண்ட்டை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்மளுக்கு? தேர் வாஸ் அ அன்ரெக்கார்டட் ட்ரேட் பேயபிள் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப்
8,000 8,000க்கு அன்ரெக்கார்டட் ட்ரேட் பேயபிள் இருக்கு. ஒரு குட்டி ஒரு கான்செப்ட் இருக்கு இதில். இப்போ சொல்லிடுறேன். அந்த ட்ரேட் என்ன சொல்கிறாங்க, அன்ரெக்கார்டட் கிரெடிட்டாஸ் ட்ரேட் பேயபிள் இருக்கு 8,000க்கு. தட் மீன்ஸ் நான் கிரெடிட்டாஸ் ரெக்கார்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதுக்கு என்ன என்ட்ரி வரும்னா, கிரெடிட்டாஸை ரெக்கார்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கிரெடிட்டாஸுங்கிறது ஒரு லயபிலிட்டியா, அதை இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ தட் மீன்ஸ் கிரெடிட்டாஸை நீ ஏற்றணும். ஸோ லயபிலிட்டியை ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும், கிரெடிட். லயபிலிட்டி கிரெடிட் பேலன்ஸ் ஏறிச்சுன்னா கிரெடிட், குறைஞ்சா டெபிட். இப்போது கிரெடிட்டாஸ் நான் ஏற்றணுங்கிறதுனால டூ ட்ரேட் பேயபிள்ஸ், அக்கௌண்ட் அமௌண்ட்டு 8,000. இது சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்கூலில் மோஸ்ட்லி சொல்லுவாங்கன்னா லயபிலிட்டி ஏறுதுன்னா லாஸ்ன்றுவாங்க. ஸோ லாஸை நம்ம வந்து டெபிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேட் பேயபிள்ஸ் 8,000. லயபிலிட்டி ஏறுது கிரெடிட்டு, லயபிலிட்டி ஏறுனா ஒரு லாஸ். ஆக்சுவலி இது லாஸ்லாம் கிடையாது. இதோட ப்ராப்பராக திங்க் பண்ணிங்கன்னா இந்த லாஜிக் புரியும். சரி, இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷனை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். லயபிலிட்டி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ட்ரேட் பேயபிள்ஸ்னால் யார், அவங்க நம்மளுக்கு ஸ்டாக் சப்ளை பண்ணியிருப்பாங்க, குட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் குட்ஸை வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் இன்னும் பேமெண்ட் பண்ணவே இல்லை. அதே சமயம் நான் கிரெடிட்டாஸையும் ரெக்கார்டே பண்ணல, பேமெண்ட்டும் பண்ணல, கிரெடிட்டாஸும் ரெக்கார்ட் பண்ணல. அப்போ இந்த ஸ்டாக்கு என்ன ஆயிருக்கும் நம்மளுக்கு, அந்த டைமில் ஓகே ஸ்டாக் நம்ம ஓசியில் வாங்கியிருக்கோம் போல இருக்குது, இது ஃபுல்லாக ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி புக் ஆயிருக்கும். ஒரு பொருள் வந்திருக்கு, அதுக்கு நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணல, லயபிலிட்டி நீங்கள் புக் பண்ணலைன்னா அந்த ஸ்டாக் பேசிக்காக என்ன, அது ப்ராஃபிட் மாதிரி புக் ஆயிருக்கும். ஆனால் இது ப்ராஃபிட்டா, ஆக்சுவலாக ப்ராஃபிட்டே இல்லை. அந்த டைமில் நீ லயபிலிட்டி புக் பண்ணாததுனால ப்ராஃபிட் மாதிரி வந்திருக்கும். இப்போ கண்டுபிடிக்கிற ஓகே இது ஒன்றும் ஓசியில் வந்ததில்லை, நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், இப்போது இந்த பேமெண்ட்டை கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை இப்போ ரெக்கார்ட் பண்ணணும்னா அன்னைக்கு புக் பண்ண ப்ராஃபிட்டை ரிவர்ஸ் பண்ணுறேன். ஐ ரிப்பீட், நான் லயபிலிட்டியை கேப்சர் பண்ணாமல் வச்சுருந்தேன், அதனால முன்னாடி எனக்கு லாபம் மாதிரி நினச்சிருப்போம். ஓகே ஸ்டாக் எனக்கு ஓசியில் வந்திருக்கு, அப்போ ஃபுல்லாகவே நம்மளுக்கு ப்ராஃபிட் நினச்சிருப்போம். அந்த ஆங்கிளில் ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ கண்டுபிடிக்கிற அது ப்ராஃபிட்லாம் கிடையாது, நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணுன்ட்டு. அப்போ என்ன ஆகும், நீ முன்னாடி புக் பண்ண ப்ராஃபிட்டை ரிவர்ஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால தான் ஸோ ப்ராஃபிட் ரிவர்ஸ்னால் என்ன, ப்ராஃபிட் ஹேஸ் அ கிரெடிட் பேலன்ஸு. இப்போது அதை ரிவர்ஸ் பண்ணால் என்ன பண்ணோம், கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு டெபிட். ஸோ அதுதான் ஆக்சுவல் லாஜிக். இங்கே லாஸ்லாம் கிடையாது, முன்னாடி வந்த ப்ராஃபிட்டை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த கான்செப்ட் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீப் இட் வெரி சிம்பிள். லயபிலிட்டி ஏறுதுன்னா அது ஒரு லாஸ்ன்னு வச்சுக்கோங்க, லாஸ்னால் டெபிட் பண்ணோம்ல, அவ்வளோதான். டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ், அதே ஆஸ்பெக்ட் தான். ஸோ லாஸை நான் டெபிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு இது போதும். பட் ப்ராப்பராக கிளாரிட்டி வேணும்னாக்க முன்னாடி வந்த ப்ராஃபிட்டை இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணுறேன், அதுதான் ஆக்சுவல் லாஜிக்கு. டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் போடுங்க, அது திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா. ஸோ 8,000 ருபீஸுக்கு எனக்கு வந்து ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்குது. இந்த ட்ரேட் பேயபிள் நான் கேப்சர் பண்ணுறேன், கரஸ்பாண்டிங்காக ப்ராஃபிட் ரிவர்ஸ் பண்ணுறேன், இல்லை லாஸை புக் பண்ணுறேன், இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது அந்த கரஸ்பாண்டிங் அமௌண்ட்டை ரீவேல்யூவேஷன் டெபிட் வந்து 8,000 ருபீஸ் டெபிட் பண்ணிடுவோம். அடுத்தது, there was a workman compensation claim of 24,000. ஸோ 24,000க்கு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் இருக்குது. இந்த பாயிண்ட்லேயே முடிச்சிட்டோம் நினைக்கிறேன் நம்ம. ஐ திங்க் ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே போட்டோம். இந்த கிளைம் அமௌண்ட் 24,000 இருக்குது, ஆல்ரெடி கேப்சர் பண்ணிட்டோம், இட்ஸ் ஆல்ரெடி டன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ஓவர். ஸோ ரிசர்வ்ஸு, குட்வில் இது எல்லாமே அட்ரஸ் பண்ணிட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னாக்க ஜேர்னல் என்ட்ரி ஓவர். ஒரே ஒரு என்ட்ரி தான் பெண்டிங் இருக்கும். அது என்ன என்ட்ரி அப்படின்னா, ஃபைனலாக ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸை பார்ட்னர்ஸுக்கு பிரிக்கணும். இந்த பாயிண்ட் மட்டும் பெண்டிங் இருக்கும். அதுக்கு மட்டும் இப்போ லாஸ்ட்டாக என்ட்ரி போடணும். இந்த என்ட்ரி நம்ம தான் போடணும், கொஷினில் ஹிண்ட் இருக்காது. ஏன்னா கடைசியில் நெட்டாக ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கா அப்பான் ரீவேல்யூவேஷன், அதை கண்டுபிடிச்சு பார்ட்னர்ஸுக்கு அந்த ப்ராஃபிட் லாஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த என்ட்ரி நம்ம போட வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இந்த கொஷினில் ப்ராஃபிட்டாக லாஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு விதமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து லெட்ஜர் ட்ராக்கிங், அதாவது என்னென்னா லெட்ஜரை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டாக லாஸாக கண்டுபிடிச்சிடலாம், அது ஒரு வே. இன்னொரு வே என்னென்னா லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணி போடுறது. யூஸ்வலாக ஸ்கூல் லெவலில் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஃபிட் லாஸ்ன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் சிம்பிள் லாஜிக் தான், லெட்ஜர்லாம் போடாமலேயே நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணுங்கள். ரீவேல்யூவேஷன் கிரெடிட்னா என்னது, நத்திங் பட் ப்ராஃபிட். ஸோ ரீவேல்யூவேஷனில் கிரெடிட் இருக்குனாக்க அது நம்மளுக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி ரீவேல்யூவேஷன் டெபிட்னா அது வந்து ஒரு லாஸு. ஸோ கிரெடிட்னாக்க ப்ராஃபிட்டு, டெபிட்னா லாஸு.
ஸோ இந்த இப்போ நம்ம போட்ட என்ட்ரிஸை ட்ராக் பண்ணிங்கனாக்க ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் இருக்கா இல்லை விட்டுருங்க. செகண்ட் என்ட்ரியில் வா, ரீவேல்யூவேஷன் கிரெடிட் கொடுத்துருக்கோம். ரீவேல்யூவேஷன் கிரெடிட் இருக்குனாக்க இது என்னது, நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட். ஸோ தெர் இஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 30,000. நான் ப்ராஃபிட்டை பாசிட்டிவ் ஃபிகராக எடுத்துக்க போகிறேன், லாஸை நெகட்டிவ் ஃபிகராக எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மாற்றியும் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ ப்ராஃபிட் நான் வந்து பாசிட்டிவ் ஃபிகராக எடுக்கிறேன். தட் மீன்ஸ் கிரெடிட்டில் வந்ததுன்னா அதை ப்ராஃபிட் எடுத்துப்பேன், டெபிட்டில் வந்ததுன்னா லாஸாக எடுத்துப்பேன். ஸோ 30,000. தென் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் கிரெடிட் கொடுத்துருக்கோம், அப்படின்னா ப்ராஃபிட் இருக்குது. செகண்ட் என்ட்ரியில் பாருங்கள், டெபிட் இருக்குது, 10,000 ருபீஸ் லாஸ். அப்போ என்ன ஆகும்னா, லாஸ்னா மைனஸ் ஃபிகர் 30,000 மைனஸ் 10,000. அப்படி செல் ரெஃபரன்ஸ் தரேன். இது வந்து இது 10,000 மைனஸ் பண்ணோம். அப்புறம் தேர்ட் என்ட்ரியில் பாருங்கள் என்ன இருக்குது, ரீவேல்யூவேஷன் டெபிட் விழுந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் இந்த 1,500. தென் அடுத்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் திரும்ப ஃபர்தராக டெபிட் விழுது 8,000க்கு. டெபிட்னா லாஸ். ஸோ மைனஸ் 8,000 மைனஸ் 8,000. அப்புறம் அவ்வளோதான், மொத்தமே 4 பாயிண்ட் தான் இருக்குது, 4மே கேப்சர் பண்ணிட்டோம். ப்ளஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 10,500க்கு பாசிட்டிவ் ஃபிகராக இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம், பாசிட்டிவ்னா நான் இதை பாசிட்டிவாக எடுத்தேன், கிரெடிட்டை பாசிட்டிவாக எடுத்தேன், டெபிட்டை நெகட்டிவாக எடுத்தேன், எல்லாத்தையும் ப்ளஸ் மைனஸ் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு பாசிட்டிவ்னு என்ன அர்த்தம், 10,500க்கு கிரெடிட் பேலன்ஸ், அதாவது ப்ராஃபிட் இருக்குது. இது புரியலனாக்க லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துடலாம். இதே 10,500 தான் உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்லேயும் ப்ராஃபிட்டாக வரும். இப்போ எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இப்போது லெட்ஜர் ப்ரிப்பரேஷனுக்கு போயிடுவோம். இந்த 10,500க்கான ப்ராஃபிட் என்ட்ரி லாஸ்ட்டாக நான் போடுறேன். லெட்ஜரை போட்டு காமிச்சிட்டு இதே ப்ராஃபிட் தான் லெட்ஜர்லேயும் வரும். அது எப்படி சேமாக வருதுங்கிறத பார்த்துடலாம். அது பார்த்ததுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்டுக்கான என்ட்ரி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போது ஃபினான்ஷியல்ஸ் போயிடுவோம். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு, பார்ட்னர்ஸ் கேபிட்டல், பேலன்ஸ் ஷீட். ஸோ என்ட்ரியில் ஒரு என்ட்ரி தான் பெண்டிங் இருக்குது, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராஃபிட் டு பார்ட்னர்ஸ், அதுதான் பெண்டிங் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இப்போ ஃபினான்ஷியல்ஸ் போடும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 ஸ்டெப் அப்ரோச் ஃபாலோ பண்ணி போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு வாங்க. இட் வில் பி பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். பேலன்ஸ் ஷீட்லேருந்து ஃபைண்ட் அவுட் தி ஓப்பனிங் பேலன்ஸ். அமௌண்ட் இஸ் 3 lakh, 2 lakh, 80,000. இந்த அமௌண்ட்டை இப்போது கொண்டு வர போகிறோம். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 3 lakhs, 2 lakhs, 80,000. ஓப்பனிங் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரிசர்வை க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸை தரணும். ஆல்ரெடி நம்ம என்ட்ரி போட்டு வச்சிருக்கோம், என்ட்ரிக்கு போகலாம். என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ரிசர்வை க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸுக்கு எவ்வளோ போகுது, ஏபிசி அமௌண்ட் என்ன, 3,000, 2,000, 1,000. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம எஃபெக்ட் கொடுக்கணும். ஜேர்னலில் கேபிட்டல் கிரெடிட் விழுந்திருக்கு, அப்போ என்ன ஆகணும், லெட்ஜர்லையும் கிரெடிட் விழணும். ஸோ லெட்ஜரில் என்ன பண்ணணும்னா கிரெடிட் சைடில் போயிட்டு பை ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஜேர்னலில் கிரெடிட் விழுந்திருக்குன்னா லெட்ஜர்லையும் கிரெடிட் விழணும். கிரெடிட் சைடில் போயிட்டு பை ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் 3,000, 2,000, 1,000 போடுங்க. பேரலாக போடணும், அப்போ தான் அந்த grip கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ பை ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் 3,000, 2,000, 1,000. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் லெட்ஜர் அந்த என்ட்ரி ஆர்டர்லேயே நான் வந்திருக்கணும். ஆக்சுவலி இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது, உங்களுக்கு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் இருக்குது 30,000. இதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குன்னு கேட்டாக்க, இந்த லெட்ஜரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது பழைய பேலன்ஸ் ஷீட்டில் எனக்கு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த அக்கௌண்ட், இந்த ரிசர்வை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட் புது பேலன்ஸ் ஷீட்டில் வராது, அங்கே ஒரு இம்ப்ளைடு போஸ்டிங் இருக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் நம்ம க்ளோஸ் பண்ணதுனால புது பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் அக்கௌண்ட் இருக்காது, க்ளோஸ் ஆகிருக்கும். இது இன்னும் புரியலனாக்கா லெட்ஜர் மாதிரி போட்டு காமிக்கிறேன் வேணா. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும், பர்டிகுலர்ஸ் ருபீஸ். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குமா, இது வந்து ரிசர்வ் வந்து ஒரு லயபிலிட்டி நேச்சர். லயபிலிட்டிக்கு என்ன பேலன்ஸு, கிரெடிட் பேலன்ஸு. அப்போ என்ன அர்த்தம், ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் வரும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அமௌண்ட்டு 30,000 இருந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ். அப்புறம் இந்த என்ட்ரியில் வந்தீங்கன்னா என்ன இருக்குது, ஜேர்னலில் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் விழுந்திருக்கு. நம்ம என்ன பண்ணியிருப்போம், லெட்ஜர் போஸ்டிங்கில் டெபிட் சைடில் போயிட்டு இந்த எல்லா போஸ்டிங்கும் நம்ம கொடுப்போம். டு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம், 24,000. அப்புறம் டு ஏ கேபிட்டல்
3000 to B capital 2000 to C capital 1000. அப்போ ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் என்ன இருக்கும் 30,000 ரெண்டு பக்கமுமே லெட்ஜர் டாலி ஆகிட்டு க்ளோசிங் பேலன்ஸே இருக்காது. க்ளோசிங் பேலன்ஸ் தான் பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்றுவோம். ஸோ பேலன்ஸே இல்லையே, எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோமே நம்ம தான். ஸோ அதனால தான் சொன்னேன் ஒரு லெட்ஜர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா புது பேலன்ஸ் ஷீட்டில் இருக்காதுன்னு சொன்னேன். ஸோ இது பாயிண்ட் பண்ணி லெட்ஜரை போட்டு பாருங்கள், அந்த கான்செப்ட் ட்ரைவாக இருக்கும். ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு, விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் போட்டீங்க ஜேர்னலில்? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம். இந்த கிளைம் அக்கௌண்ட்டை கிரெடிட் தரேன்னு அர்த்தம். கிளைமு லயபிலிட்டி ஏறுது. இப்போ ரைட் நோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில்? ஒன்றுமே இல்லை. ஸோ பழைய பேலன்ஸ் ஷீட்டில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த என்ட்ரி மூலிமா 24,000க்கு ஒரு புது கிளைம் வந்திருக்கு. லயபிலிட்டி கோஸ் அப் பை 24,000. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைமுக்கான எஃபெக்ட் என்ன உங்களுக்கு? பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் 24,000 rupees ரெக்கார்ட் பண்ணும். ஸோ தெர் இஸ் அ கிளைம் ஆஃப் 24,000. இந்த 24,000 பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வாங்க. தென் வாட் ஹேப்பன்ஸ்? யூ ஹாவ் சர்ப்ளஸ் ப்ராஃபிட். ஏபிசிக்கு பிரித்து கொடுத்தோம். 3,000 2,000 1,000 அந்த எக்ஸ்ட்ரா ரிசர்வ் பிரித்து கொடுத்தோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? கேபிட்டல் கிரெடிட் வந்துருக்குன்னா லெட்ஜரில் போயிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் 3,000 2,000 1,000 அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், ஓவர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ட்ரி போட்டு அதே ஆர்டரில் ஃபினான்ஷியல்ஸில் போஸ்டிங் கொடுங்க. அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்டாக எடுக்காதீங்க. மோஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னாக்க ரீவலேஷன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிருவீங்க, அப்புறமா பார்ட்னர்ஸ் கேபிட்டல், அப்புறம் பேலன்ஸ் ஷீட். அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்ம அக்கௌண்டிங்கோட கான்செப்டே என்ன? ஒரு டெபிட்டுக்கு கரஸ்பாண்டிங் கிரெடிட் வரணும். ஸோ எங்கே ஒரு எஃபெக்ட் கொடுத்தாக்க கான்ட்ரா எஃபெக்ட் எங்கே வருங்கிறது தெரிஞ்சு அந்த கான்ட்ரா போஸ்டிங் கொடுக்க தெரிஞ்சாதான் அந்த அக்கௌண்டிங் ஃப்ளோ கிடைக்கும். இனிஷியலாக டிஃபிகல்ட் மாதிரி ஃபீல் பண்ணலாம், ஆனால் அது லாங் ரனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நல்லா கிடைக்கணும் உங்களுக்கு. ஸோ என்னோட சஜஷன், எப்பவுமே ஒரு ஃபினான்ஷியல்ஸ் போடும்போது ஒரு டெபிட்னா கரஸ்பாண்டிங் கிரெடிட் வரணும். அதுதான் ப்ரொஃபஷனல் வே ஆஃப் அக்கௌண்டிங். தென் செகண்ட் என்ட்ரிக்கு வாங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன். லேண்ட் அண்ட் பில்டிங் டெபிட்னா என்ன? அசட்டு ஏறுது. எவ்வளோக்கு ஏறுது? 30,000க்கு ஏறுது. இப்போ என்ன எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இருந்தது? பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 lakhs இருந்தது. லேண்ட் அண்ட் பில்டிங் 2 lakhs இருந்தது. ஸோ 2 lakh + 13 ஆகணும். ஏன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் உங்களுக்கு போட சொல்ல. ஸோ இந்த லெட்ஜர்லாம் நீங்கள் போட வேண்டாம். ஆனால் லேண்ட் அண்ட் பில்டிங் அதுக்கு விட்டுற முடியாது. லேண்ட் அண்ட் பில்டிங் எங்கே வரும்? இன்டர்ன் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்களே, இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போய் என்ன பண்ணணும்? எக்ஸிஸ்டிங் பேலன்ஸோட ஆட் 30,000. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்கில் ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங், பேலன்ஸ் ஷீட்டில் போ லேண்ட் அண்ட் பில்டிங் கொண்டு வா. லேண்ட் அண்ட் பில்டிங் கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணணும்? எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 2 lakh இருந்து அதோட 30,000 நம்ம இப்போ ஆட் பண்ணணும். தென் ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்கான எஃபெக்ட் ஓவர். நெக்ஸ்ட் டு ரீவேல்யூவேஷன். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் தரணும். அப்போ என்ன பண்ணணும்? ரீவேல்யூவேஷன் லெட்ஜருக்கு போங்க. இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு போட லேண்ட் அண்ட் பில்டிங் போட சொல்ல, நான் ரீவேல்யூவேஷன் போட சொல்லியிருக்கான். அப்போ அந்த லெட்ஜர் நீங்கள் போட்டே ஆகணும். ஜேர்னலில் கிரெடிட் வந்துருக்குன்னா லெட்ஜர்லையும் கிரெடிட் வேணும். லெட்ஜரில் கிரெடிட் சைடில் போயிட்டு இட் வில் பி பை லேண்ட் அண்ட் பில்டிங், பை லேண்ட் அண்ட் பில்டிங் 30,000. அடுத்தது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு மெஷினரி. என்ன பண்ணோம்னா ஜேர்னலில் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் விழுந்திருக்கு. அந்த லெட்ஜர் போட சொன்னாங்களா? போட சொல்லியிருக்காங்க. அப்போ ஜேர்னலில் டெபிட் விழுந்ததுன்னா லெட்ஜர்லையும் என்ன ஆகணும்? டெபிட் வேணும். டெபிட் சைடில் போயிட்டு என்ன பண்ணணும்? இட் வில் பி டு மெஷினரி. டு மெஷினரி அமௌண்ட்டு 10,000. தென் டு மெஷினரி 10,000. ஸோ ரீவேல்யூவேஷன் டெபிட்கான எஃபெக்ட் ஓவர். கிரெடிட்ல இருக்கு மெஷினரி அக்கௌண்ட் இருக்கு. மெஷின் அக்கௌண்ட்லாம் உங்களை போட சொல்ல, விட்டுருங்க. அதுக்காக போஸ்ட் மொத்தமாக ஸ்கிப் ஆகிடாது. மெஷின் இன்டர்ன் பேலன்ஸ் ஷீட்டில் வரும்ல, ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் எஃபெக்டாக காமிச்சிருங்க. ஸோ என்ன ஆகும்னா மெஷினரி கிரெடிட்னா என்ன? அசட்டு குறையுது. எவ்வளோ குறைஞ்சது? 10,000 குறைஞ்சிருக்கு. ஃப்ரம் விச் பேலன்ஸ்? 1 lakh. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மெஷினரி நம்மளுக்கு 1 lakh இருந்தது. ஸோ 1 lakhலேருந்து 10,000 ரூபாய் குறைச்சிருக்கு. அப்போ ரிவைஸ்டு வேல்யூ என்ன? 90,000. அந்த அமௌண்ட்டை பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணும். ஸோ புது பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு ஓப்பன் மெஷினரி அக்கௌண்ட். மெஷினரி அக்கௌண்ட்டில் 1 lakh இருந்தது, அதில் -10,000 புக் பண்ணணும். ஸோ ஒரு போஸ்டிங் ரீவேல்யூவேஷனில் வந்தது. கான்ட்ரா போஸ்டிங் அசட்டை குறைக்கணும், குறைச்சாச்சு. தென்
தேர்ட் என்ட்ரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் doubtful debts. ஜேர்னலில் ரீவேல்யூவேஷன் டெபிட் விழுந்திருக்கு. ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகணும்? ஜேர்னல் டெபிட் விழுந்ததுன்னா லெட்ஜர்லையும் டெபிட் விழணும். டெபிட் சைடில் போ டு ப்ரொவிஷன் ஃபார் doubtful debts. To provision for doubtful debts 1500. And what is the contra posting? Provision for doubtful debts நான் கிரெடிட் கொடுத்துருக்கேன். நேச்சர் என்ன? லயபிலிட்டி. லயபிலிட்டி கிரெடிட்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது ப்ரொவிஷன் ஈவன் தோ இட்ஸ் லைபிலிட்டி டிஸ்க்ளோஷர் பர்பஸ்க்காக என்ன பண்ணுவோம்? அசட் சைடில் ட்ரேட் ரிசீவபிள்ஸுக்கு கீழே நெகட்டிவ் ஃபிகராக காமிப்போம். ஸோ என்ன பண்ணோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் பிரிங் இன் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இது சம்டைம்ஸ் டெட்டாஸ்னு கூட கொடுப்பாங்க. ரெண்டும் ஒரே மீனிங் தான். ட்ரேட் ரிசீவபிள்ஸும் டெட்டாஸும் ஒரு ஒன் அண்ட் த சேம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் கீழே லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் நான் டிடின்னு போட்டுக்கிறேன். அதை நீங்கள் எக்ஸாம்பிள் ஃபுல் ஃபார்ம் எழுதணும். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் என்னாச்சு? எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் 2500. அதோட என்ன பண்ணோம்? 1500 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோம். அது என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டை நான் கிரெடிட் கொடுத்துருக்கேன். லயபிலிட்டி கிரெடிட்னா என்ன? ஏறுதுன்னு அர்த்தம். ஸோ வித் எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஆஃப் 2500 விச் இஸ் இந்த பேலன்ஸ் ஷீட் 2500ஓட 1500 நான் ஃபர்தராக ஆட் பண்ணோம். ஸோ டோட்டலாக 4000 ருபீஸுக்கு போயிடும். லயபிலிட்டியில் பாசிட்டிவாக காமிக்கிறதுக்கு பதிலாக அசட்டில் நெகட்டிவ் ஃபிகராக காமிப்போம். இதெல்லாம் டோட்டல் பண்ணி லாஸ்ட்டாக உள்ளே ஏற்றலாம். ஏன் லாஸ்ட்டாக போடணும் அப்படின்னா நம்ம ஃபியூ பாயிண்ட்ஸாக போட்டிருக்கோம். சப்சீக்வெண்ட் பாயிண்ட்ஸில் இன்னும் ஃபர்தர் இம்பேக்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் ப்ளஸ் மைனஸ் பண்ணி வச்சுப்போம். ஒன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ளஸ் மைனஸ் பண்ணி நெட் அமௌண்ட்டை பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து போட்டுருவோம் ருபீஸ் காலமில். ஸோ அதுக்காக தான் ப்ளஸ் மைனஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிறோம். சப்போஸ் ட்ரான்சாக்ஷனில் சப்சிக்வெண்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா நீங்கள் இப்போயே க்ளோஸ் பண்ணிட்டு கையோட அப்படி போட்டே வந்துடலாம். பட் அது கொஞ்சம் ரிஸ்க்கு. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிருக்க முடியாது. ஒரு பாயிண்ட் படித்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாமே ப்ளஸ் மைனஸ் பண்ணிட்டே வாங்க. எல்லா பாயிண்ட்ஸும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நெட் நம்பரை ஆட் பண்ணி ஆட்லெஸ்லாம் பண்ணிவிட்டு நெட் நம்பர் எடுத்து ருபீஸ் கலந்து போட்டு நம்ம முடிச்சிடலாம். அதுதான் ஈஸியஸ்ட் வே. ப்ரொவிஷன் பாயிண்ட் ஓவர். லாஸ்ட் என்ட்ரி என்ன? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேட் பேயபிள். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. ஜேர்னலில் டெபிட் விழுந்துருக்குன்னா லெட்ஜர்லையும் டெபிட் வேணும். டெபிட் சைடில் போயிட்டு டூ ட்ரேட் பேயபிள்ஸ். டூ ட்ரேட் பேயபிள் எவ்வளோ அமௌண்ட்? 8000. அண்ட் கான்ட்ரா போஸ்டிங் என்ன? கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேயபிள் வந்திருக்கு. லெட்ஜர் போட சொன்னாங்களா ட்ரேட் பேயபிளுக்கு? கேட்கல. அதுக்காக விட்டுறக்கூடாது. ட்ரேட் பேயபிள் இன்டர்ன் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு ட்ரேட் பேயபிள் கிரெடிட்னா என்ன? ஏற்றணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் போ லயபிலிட்டி சைடில் ட்ரேட் பேயபிள் கொண்டு வா. ட்ரேட் பேயபிள் என்ன பண்ணோம்னா எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள். ட்ரேட் பேயபிள்ஸ் 90,000. 90,000ஓட இந்த 8,000னா ஆமாம் 8,000 ஃபர்தராக நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரேட் பேயபிள்ஸ் இட் இஸ் 90,000 ப்ளஸ் 8,000. அவ்வளோதான், ஓவர். நெக்ஸ்ட் என்ன? அவ்வளோதான், எல்லா என்ட்ரியும் முடிச்சாச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஓவர். எல்லாமே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னாக்கா இனிமேல் டேலி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம இனிஷியலாக போட்ட கணக்குப்படி ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் லாஸ் வந்து 10,500 ப்ராஃபிட் வந்து இப்போ இதே நம்பர் தான் இப்போ லெட்ஜர்லேயும் வரும். ரிப்பீட் 10,500க்கான ப்ராஃபிட் வரணும். நம்ம லெட்ஜர் ட்ராக்கிங்கில் பார்த்து கண்டுபிடிச்சோம். அதே நம்பர் லெட்ஜர்லேயும் வருதானுங்கிறத பார்த்துடலாம். இப்போ டேலி பண்ணுங்கள் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு. அமௌண்ட் எங்கே அதிகமாக இருக்குது? கிரெடிட் சைடில் அமௌண்ட் அதிகமாக இருக்குது 30,000. டேக் இட் டு டெபிட் சைட் அண்ட் பேலன்சிங் ஃபிகர் என்ன? திஸ் நம்பர் மைனஸ் திஸ் நம்பர். ஸோ 10,500 to partners capital hyphen A capital hyphen B capital hyphen C capital. என்ன பண்ணோம்? 10,500 வந்து ரீவேல்யூவேஷனில் வந்து நெட் ப்ராஃபிட் சொன்னோம் இல்லையா. நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் 10,500. நம்ம லெஜர் ட்ராக்கிங் கண்டுபிடிச்சின்னா அமௌண்ட் வந்து அதே அமௌண்ட் அந்த ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். நம்ம லெஜராக போடுறோம், அப்படியே ப்ளஸ் மைனஸ் அங்கே முடிக்கிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ லெஜர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா லெஜர் ட்ராக்கிங் கிடச்சிரும் உங்களுக்கு. அதை கொஞ்சம் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் லெவலில் சிஏ சிஎம்ஏ மாதிரி கோர்சஸில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10,500 என்ன பண்ணோம்? ஓல்ட் ரேஷியோ 3:2:1 ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ இட் இஸ் 3/6. அப்புறம் 10,500 into 2/6
அப்புறம் பார்ட்னர் சிக்கு 1/6. இதான் நம்பர்ஸ். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் போஸ்டிங். இது ப்ராஃபிட்டு. இப்போ இதுக்கான கான்ட்ரா எஃபெக்ட் என்ன? ரீவேல்யூவேஷனில் பார்ட்னர்ஸ் கேபிட்டலில் டெபிட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே டெபிட் விழுந்துருக்குன்னா கான்ட்ரா கிரெடிட் எங்கே வரணும்? பார்ட்னர்ஸ் கேபிட்டலில் பை ரீவேல்யூவேஷன் வரணும். ஸோ இங்கே டெபிட்டுக்கு கான்ட்ரா எஃபெக்ட் கேபிட்டலில் கிரெடிட் பை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். By revaluation account 5250 3500 1750. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்க? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் டாலி பண்ணுங்க. டோட்டல் ஏ கேபிட்டல் அக்கௌண்ட் டாலி பண்ணீங்கன்னா கிரெடிட் சைடில் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஆட் பண்ணுங்க ஃபார் ஆல் த 3 பார்ட்னர்ஸ். டேக் இட் டு டெபிட் சைட். டெபிட்டில் மைனஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன ஆகும்? என்டையர் அமௌண்ட்டு அப்படியே க்ளோசிங் பேலன்ஸாக வந்து உட்காந்துரும். ஸோ டூ பேலன்ஸ் கேரி டவுன். பேலன்சிங் ஃபிகருக்கு மீனிங் என்ன? இந்த அளவுக்கான அமௌண்ட்டு பேலன்சிங் ஃபிகராக நிற்குது. அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் வாட்? எப்பவுமே க்ளோசிங் பேலன்சஸ் தான் எங்கே இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் கிடச்சிருச்சுனாலே கையோட பேலன்ஸ் ஷீட்டு கொண்டு போயிடுங்க. இந்த லெஜர்லாம் க்ளோஸ் ஆகாமல் பேலன்சிங் ஃபிகர் நிற்குதோ அந்த அமௌண்ட் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் வரணும். இது எல்லாமே கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் அடுத்த இயருக்கு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டன்ட் போட்டு -A கேபிட்டல் -B கேபிட்டல் -C கேபிட்டல். ஏக்கான அமௌண்ட் என்னது? இந்த க்ளோசிங் பேலன்ஸ் 308250. பிக்கான அமௌண்ட்டு 205500. சிக்கான அமௌண்ட்டு 82750. டோட்டலாக ஆட் பண்ணி வெளில போட்டிங்கன்னா 5,96,500 வருது. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நீங்கள் இன்னொரு காலமில் இந்த நம்பர்ஸ்லாம் போட்டிங்களே, ப்ராக்கெட்லாம் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெட் நம்பர் எடுத்து ருபீஸ் காலமில் என்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 lakh - 10,000 90,000. அதே மாதிரி ப்ரொவிஷன் 2,500 + 1,500 4,000 - 4,000. ட்ரேட் பேயபிள் 90,000 + 8,000 அமௌண்ட்டு 98,000. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் டன், பழைய பேலன்ஸ் ஷீட்டில் எந்த லெஜர்லாம் மூமெண்ட்டே இல்லையோ, மூமெண்ட் இருக்கிற லெஜர் அதே மாதிரி ட்ராக் பண்ணிட்டோம். மூமெண்ட் இல்லாத அக்கௌண்ட்ஸ்னால் என்ன? அப்படியே அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ எந்த லெஜர்லாம் பாயிண்ட்ஸில் இம்பேக்டே வரலையோ அந்த லெஜர்லாம் அதே பேலன்ஸோட கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண? பழைய பேலன்ஸ் ஷீட்டுக்கு போ. பழைய பேலன்ஸ் ஷீட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் இருந்தது. இந்த அக்கௌண்ட்டை நம்ம ப்ளஸ் மைனஸ் பண்ணி ரிவைஸ்டு பேலன்ஸஸ் கண்டுபிடிச்சி பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்றுறோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ஓவர். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அடுத்த அக்கௌண்ட்டு. என்ன பண்ணோம்? இந்த ரிசர்வை தான் க்ளோஸ் பண்ணி கிளைம்லாம் புக் பண்ணி எக்ஸஸ் ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டும் க்ளோஸ்டு. ட்ரேட் பேயபிள் என்னாச்சு? போட்டோமா? போட்டோம். 90,000 + 8,000 98,000 போட்டோமே. ஸோ ட்ரேட் பேயபிளும் முடிஞ்சிருச்சு. காமிச்சிடுறேன். ட்ரேட் பேயபிளும் க்ளோஸ்டு. ஸோ லயபிலிட்டியில் எல்லா அக்கௌண்ட்டையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அசட் சைடில் வி ஹேவ் லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் 2 lakh இருக்குது. 30,000க்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ரிவைஸ்டு வேல்யூ என்ன? 2,30,000. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் 2,30,000 லேண்ட் பில்டிங் போட்டாச்சு. அடுத்த லெஜர் என்ன இருக்குது? மெஷினரி 1 lakhக்கு இருக்குது. என்ன பண்ணோம்? 1 lakh - 10,000 90,000 புக் பண்ணோம். காமிச்சிடுறேன். ஸோ மெஷினரி 1 lakh - 10 90 அதையும் புக் பண்ணியாச்சு. மெஷினரிலையும் மூமெண்ட் இருந்து கேப்சர் பண்ணியாச்சு. ஃபர்னிச்சர் மூமெண்ட்டே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த அமௌண்ட்டு அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 62,500 அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஷீட்டுக்கு போ. பேலன்ஸ் ஷீட்டில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 62,500. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சருக்கு அப்புறம் ட்ரேட் ரிசீவபிள் 40,000 இருக்குது. ஸோ என்ன பண்ணோம்? ட்ரேட் ரிசீவபிள் இதுலேயும் மூமெண்ட்டே இல்லை. அந்த 40,000 அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணோம். பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரேட் ரிசீவபிள் போட்டிருந்தோம். அமௌண்ட் மட்டும் என்டர் பண்ணல. அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிடுங்க 40,000. இப்போ 40 - 4 36,000. ஸோ என்ன சொல்ல வரேன் யூசர்ஸ்க்கு? நான் 40,000க்கு ரிசீவபிள் இருக்குது. அதில் 4,000க்கு எனக்கு ஒரு ப்ரொவிஷன் நான் போட்டு வச்சுருக்கேன். டவுட்ஃபுல் டெட்ஸ் இருக்குது எனக்கு. இந்த அளவுக்கு அமௌண்ட்டு வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன தான் வரப்போகுது?
36,000 தான் ரெக்கவர் பண்ண முடியுங்கிற பாயிண்ட்டை நான் கன்வே பண்ணுறேன். அதுக்காக தான் ப்ரொவிஷன் நெகட்டிவ் ஃபிகராக காமிக்கிறோம். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் ஃபுல் டெட்ஸ் டேட்டாஸ் போட்டாச்சு. ப்ரொவிஷன் நாக் ஆஃப் பண்ணி நெட் அமௌண்ட்டை அவுட்டர் காலம் ஏற்றியாச்சு. தென் ப்ரொவிஷனுக்கு அப்புறம் அடுத்தது ஃபைனலாக பேங்க் பேலன்ஸ் இருக்குது 3 lakhs. எங்கேயும் மூவ்மெண்ட்டே இல்லை. இப்போ பேங்க் பேலன்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணும். பேங்க் அக்கௌண்ட்னு போடுங்க. பேங்க் அக்கௌண்ட் 3 lakhs. அவ்வளோதான். இப்போ டோட்டல் போட்டிங்கன்னா டோட்டல் இப்போ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணும். அப்படியே மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா நீங்கள் ஏதோ கான்ட்ரா போஸ்டிங் போடாமல் விட்டீங்கன்னு அர்த்தம். செக் பண்ணி பார்த்துடலாம். மேட்ச் ஆயிடுச்சு. 7,18,500 7,18,500 பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ கொஷின் ஓவர். டேலி ஆயிடுச்சுனாலே அங்கேயே புரிஞ்சிருக்கும் நம்ம கரெக்டாக கான்ட்ரா எஃபெக்ட் கரெக்டாக கொடுத்துட்டோம். ஒரு டெபிட்டுக்கு கரஸ்பாண்டிங் கிரெடிட் இருந்தால் தான் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும். எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட டேலி ஆகாது. ஸோ தட்ஸ் இட். கொஷின் ஓவர். லெட்ஸ் மூவ் டு எக்ஸாம்பிள் 2. இப்போ எக்ஸாம்பிள் 2ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கைண்ட் ஆஃப் சிமிலர் சம் தான். இப்போ ஜஸ்ட் ஸ்லைட் மாடிஃபிகேஷன். அங்கே 3 பார்ட்னர்ஸ் பார்த்தோம். இப்போ 2 பார்ட்னர் இருக்காங்க. R&M were partners in the firm, sharing profits and loss in the ratio of 3:2. Their balance sheet as on 31st March 2025 was as follows. Liabilities, assets, balance sheet நம்ம கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. கீழே On 1st April 25, partners decide to change the profit sharing ratio to 1:1. ஸோ 31st March பேலன்ஸ் ஷீட் இருக்குது. 1st April அன்னைக்கு பார்ட்னர்ஸ் வந்து ரேஷியோ சேஞ்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேர் அக்ரிட் அப்பான் அமாங் தி பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸுக்குள்ள இந்த பாயிண்ட்ஸில் அக்ரிமெண்ட் இருக்குது. என்னென்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் பை 50%. லேண்ட் அண்ட் பில்டிங்கை ஏற்றணும். இன்வென்ட்ரி இஸ் ரீவேல்யூ பண்ணி 60,000 ஆக்கணும். அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மெஷினரி இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் பை 20%. மெஷினரி குறைச்சிரு 20%க்கு 20%ஆக குறைச்சிரு. Reserve for doubtful debts should be created at 5% of debtors. ஸோ போன கொஷனில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ப்ரொவிஷன் ஃபார் doubtful debts to be maintainedன்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க? should be created. அப்படின்னா என்ன? இப்போ என்ன அமௌண்ட் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. நீ 5%க்கு ப்ரொவிஷன் போட்டுருங்கிறாங்க. ஸோ irrespective of the present balance, இப்போ நீ 5%க்கு ப்ரொவிஷன் போட்டே தரணும். இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸுமே இல்லை. ப்ரொவிஷனே பேலன்ஸ் ஷீட்டில் இல்லை. அப்போது 5% ஆஃப் டேட்டாஸில் ஃப்ளாட்டாக அப்ளை பண்ணி அமௌண்ட் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ சப்போஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இருந்தால் கூட தட் இஸ் இம்மெட்டீரியல். நீ 5% போட்டு 40,000ல் 5% போட்டு 2,000 rupeesக்கு நீ ப்ரொவிஷன் போட்டுருணும் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே. தென் creditors to the extent of 1,500 not to be paid. ஸோ 1,500க்கு நீங்கள் creditors பே பண்ண வேண்டாங்கிறாங்க. அப்புறம் an expense of 2,000 was paid by the firm for getting the value of land and building certified from a chartered engineer. ஸோ ஒரு இன்ஜினியர்லேருந்து சர்டிஃபிகேஷன் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அசட்ஸ் எல்லாம் வேல்யூ பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜினியர் வந்து இந்த அசட்டோட மதிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி வேல்யூ பண்ணிட்டு போவாங்க. அந்த சார்ட்டர்ட் இன்ஜினியருக்கு 2,000 rupees நம்ம பே பண்ணுறோம். சர்டிஃபிகேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லி நம்ம பே பண்ணுறோம். ஸோ 2,000 rupees நம்ம செலவு பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ண சொல்கிறோம்? பாஸ் ஜர்னல் என்ட்ரி, ப்ரிப்பேர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ரீவேல்யூவேஷன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட். ஸோ போன கொஸ்டின் மாதிரியே தான் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணோம். ஆமாம், ஒரே ஒரு பாயிண்ட்டு லாஸ்ட் சம்மில் நம்ம ப்ராஃபிட்டுக்கு என்ட்ரியே போடல, மறந்துட்டேன். ஐம் சாரி. ப்ராஃபிட்டுக்கு என்ட்ரி போட்டுடலாம். என்ன என்ட்ரி வரும்னா கெஸ் பண்ணுங்களா? நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் ரீவேல்யூவேஷனில் ப்ராஃபிட் இருக்குது, அதை நான் பார்ட்னர்ஸுக்கு கொடுக்கணும். ப்ராஃபிட்டை நான் கேஷாக கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்டுருவேன். இது நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்லேயே பார்த்துருப்போம். எந்த அமௌண்ட்டுமே பார்ட்னர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கேஷாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்? எல்லாத்தையும் கேஷாக கொடுத்தேன்னா பிஸ்னஸில் கேஷ் பேலன்ஸ் குறைய ஆரம்பிச்சிரும். அப்போ திரும்ப பிஸ்னஸில் காசு வேணும்னா நான் பார்ட்னர்ஸை கூப்பிட்டு தான் காசு போட வைக்கணும். நான் காசை கொடுத்துட்டு திரும்ப காசை வாங்குறதுக்கு நான் கொடுக்காமலே இருக்கலாம். ஸோ எப்போவுமே ஃபேமுக்கும் பார்ட்னர்ஸுக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் மோஸ்ட்டாக கேஷில் நடக்காது. எக்ஸப்ட் தி இன்ஃபியூஷன் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல் போடும்போது காசை போடுவாங்க. அதே மாதிரி வித்ட்ராயல் ஆஃப் கேபிட்டல்னால் என்ன? போட்ட கேபிட்டலை கொண்டு போயிடுவாங்க. இந்த டைமில் தான் கேஷ் வருமே தவிர பாக்கி எல்லா டிரான்சாக்ஷனுமே சேலரியோ கமிஷனோ வாட் எவர் இட் இஸ் எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம ரூட் பண்ணுவோம். கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்காம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். ஸோ உனக்கு கேபிட்டல் பே பண்ணணும், இதையும் சேர்த்து உனக்கு பே பண்ணணும், அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ கமிங் பேக் இயர், ப்ராஃபிட் இருக்குது. ப்ராஃபிட் நான் பார்ட்னர்ஸுக்கு தரணும், கேஷாக கொடுக்க மாட்டேன், கேபிட்டல் ஏற்றிடுவேன். அப்போ என்ன என்ட்ரினா ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸுக்கு தரேன். ப்ராஃபிட் நேச்சர் என்ன? லயபிலிட்டி. லயபிலிட்டி க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஸோ இட் இஸ்
revaluation account debit. Revaluation account debit to partners capital யார் அது? A capital, to B capital, to C capital. So amount என்ன? 10,500 இருந்தது. அது Aக்கு எவ்வளோ? 5250, 3,500, 1,750. இதான் அந்த என்ட்ரி. இந்த என்ட்ரி மட்டும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ஐம் சாரி. அந்த என்ட்ரியை இன்சர்ட் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட்ல. ஃபர்ஸ்ட் சம்மில் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி மட்டும் பண்ணி வச்சுருந்தோம் ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. இதுதான் அதுக்கான என்ட்ரியாக வரும். இப்போ இந்த செகண்ட் சம்குள்ளே போயிடலாம். இந்த செகண்ட் சம்மில் வந்தீங்கன்னா என்ன சொன்னாங்க? பாஸ்ட் ஜர்னல் என்ட்ரி, ப்ரிப்பேர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஆன்சருக்கு இப்போ ஒரு குவிக் ரீகால் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்லேருந்து ரிசர்வ்ஸை க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸ்ட்டை கொடுத்துடணும். என்ன லாஜிக்? குவிக் ரீகால். ரிசர்வ்ஸுங்கிறது பாஸ்ட் ப்ராஃபிட்லேயும் சம்பாதிச்ச அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை நான் இன்றைக்கும் க்ளோஸ் பண்ணலைன்னா ஃப்யூச்சரில் க்ளோஸ் பண்ணும்போது நியூ ரேஷியோவில் போயிடும், அக்செப்டபுளாக இருக்காது. ஸோ ரீகான்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு ரேஷியோவில் இப்போவே பிரித்து கொடுத்துருங்க, நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கு ரிசர்வை க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரிசர்வை க்ளோஸ் பண்ணோம். அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட்டில் குட்வில் இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணணும். இந்த கொஷினில் இல்லை, ஸோ பிரச்சனை இல்லை. இருந்தால் க்ளோஸ் பண்ணோம். ஏன்? அது ஒரு லாஸு. பழைய பார்ட்னர்ஸ் இன்கர் பண்ண லாஸு அவங்க தான் பேர் பண்ணோம், அவங்கள பேர் பண்ண வச்சுருவோம். தேர்ட் பாயிண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதையும் க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸ்ட்டை கொடுத்துடணும். இந்த கொஷினில் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இல்லை, ஸோ ப்ராப்ளம் இல்லை, விட்டுடலாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன? லேண்ட் அண்ட் பில்டிங் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் பை 50%. லேண்ட் அண்ட் பில்டிங்கை ஏற்றணும். அப்போ என்ன என்ட்ரி இருக்கணும்? லேண்ட் அண்ட் பில்டிங் ஒரு அசட்டு. அசட்டை ஏற்றணும்னா டெபிட், அசட்டு ஏறித்துனா ப்ராஃபிட். ப்ராஃபிட் கிரெடிட் பேலன்ஸ் கிரெடிட் தருவேன். என்ட்ரி லேண்ட் அண்ட் பில்டிங் டு ரீவேல்யூவேஷன். என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வை க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? இந்த கொஷனோட என்ட்ரி நான் ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலான்ட்டு நீங்கள் ஒரு தடவை செப்பரேட்டாக போட்டுட்டு க்ராஸ் செக் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த grip கிடைக்குதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ரிசர்வை க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. இந்த 60,000 க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஜென்ரல் ரிசர்வ் வந்து ஒரு லயபிலிட்டி, கிரெடிட் பேலன்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு டெபிட். ஸோ என்ட்ரி வில் பி ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட். ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் ஏன் டெபிட்னு கேட்டாக்க how will you explain? இது liability. இப்போ என்ட்ரி போட லாஜிக் சொல்ல தெரியணும். liability க்ளோஸ் ஆகுது, நான் டெபிட் பண்ணுறேன். பார்ட்னர்ஸை கொடுக்கணும், கேஷாக கொடுக்க மாட்டேன், கேபிட்டலை ஏற்றி விட்டுருவேன். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு ஆர் கேபிட்டல் டு எம் கேபிட்டல். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி ஜென்ரல் ரிசர்வ் க்ளோஸ் பண்ணியாச்சு. குட்வில் இல்லை, ஃபிக்டிஷியஸ் அசட்டுமே ரெண்டுமே இல்லை, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன? லேண்ட் அண்ட் பில்டிங் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட், ஏற்றணும். அப்போ என்ன என்ட்ரி? அசட்டு ஏறுதுன்னா டெபிட், லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் டு ரீவேல்யூவேஷன் அமௌண்ட் என்ன? 50% ஆஃப் வாட்? எக்ஸிஸ்டிங் வேல்யூ. லேண்ட் அண்ட் பில்டிங் என்ன இருக்குது? 1,50,000 இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில். 1,50,000ல் 50% என்ன? பாதி 75,000. அதான் போட்டிருக்கோம். லேண்ட் அண்ட் பில்டிங் டு ரீவேல்யூவேஷன். லாஜிக் லேண்ட் அண்ட் பில்டிங் ஒரு அசட் ஏறுது, டெபிட் பண்ணுறேன். அசட் ஏறுனா ஒரு ப்ராஃபிட் நான் P&L கிரெடிட் தருவேன். இன்ஸ்டெட் இங்கே ரீவேல்யூவேஷன் 75,000. நெக்ஸ்ட் ஆஃப்டர் லேண்ட் அண்ட் பில்டிங் அடுத்த பாயிண்ட் என்ன? இன்வென்ட்ரி இஸ் ரீவேல்யூட் அட் 60,000. ஸோ இன்வென்ட்ரியை வந்து 60,000க்கு ரீவேல்யூ பண்ணியிருக்கேன். அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ என்ன? இங்கே இருக்கு 65,000. 65,000 60,000 கொண்டு வரும். அப்போ என்ன அர்த்தம்? 5,000 rupees குறைக்கணும். இன்வென்ட்ரிங்கிறது ஒரு அசட்டு குறைஞ்சது என்ன பண்ணணும்? கிரெடிட் தரணும். அசட்டு குறைஞ்சா கிரெடிட்டு. இப்போ அசட் குறைஞ்சா என்ன அர்த்தம்? ஒரு லாஸ் இருக்குது. லாஸை என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். ஸோ என்ட்ரி வில் பி ரீவேல்யூவேஷன் டு இன்வென்ட்ரி 5,000. இது 5,000. 5,000. நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கோம் நம்ம இப்போ? இன்வென்ட்ரி ஓவர் இல்லையா? அடுத்தது என்ன? மெஷினரி இஸ் டு பி depreciated by 20%. 20% of what? Machinery value, which is 1,80,000. 1,80,000ல 20% என்னது? 1,80,000ல 20%. ஸோ அமௌண்ட் என்ன? இட் இஸ் 36,000. 36,000 rupeesக்கு என்ன பண்ணணும்? குறைக்கணும். ஸோ அப்போ என்ன என்ட்ரி? அசட் மெஷினரிங்கிற அசட்டை குறைக்கணும்னா கிரெடிட் டூ மெஷினரி 36,000. அசட்டு குறைஞ்சா லாஸ் என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். ஸோ 36,000 எப்படி இருந்ததுன்னா 1,80,000ல 20%. தென் ரிசர்வ் ஃபார் doubtful debts should be created at 5% of debtors.
ஸோ ரிசர்வ் வந்து 5%க்கு போட சொல்கிறாங்க. அப்போ என்ன என்ட்ரி வரணும்? ரிசர்வ் வந்து 40,000 டெட்டாஸில் 5%னா எவ்வளோ? 2,000 ருபீஸு. ஸோ 2,000 ருபீஸுக்கு ரிசர்வ் போடுங்க. அப்போ என்ன என்ட்ரி? இப்போ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இஸ் அ லயபிலிட்டி. லயபிலிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஏற்றணும். அப்போ என்ன ஆகுது? லயபிலிட்டி ஏறினா கிரெடிட். டூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் டெபிட். என்ன ப்ராஃபிட்லேருந்து எடுப்ப ப்ராஃபிட் லைபிலிட்டி குறையுது, டெபிட் ஆகும். ஸோ லைபிலிட்டி குறைஞ்சா டெபிட். என்ட்ரி என்ன? P&L அக்கௌண்ட் டெபிட் நான் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் P&L ரீவேல்யூவேஷன். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 2,000. அதான் என்ட்ரியாக வரும். கீழே போட்டிருப்பேன். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இஸ் அ லைபிலிட்டி. இந்த பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்பென்ஸ் நினச்சிக்கிட்டு இந்த லைபிலிட்டி. ப்ரொவிஷனுக்குள்ள ப்ராஃபிட் இருக்கு. ப்ராஃபிட் ஒரு லைபிலிட்டி, அதனால ப்ரொவிஷனும் லைபிலிட்டி. தென் creditors to the extent of 1,500 not to be paid. creditors நீங்கள் 1,500க்கு பே பண்ண வேண்டாங்கிறாங்க. அப்போ என்ன என்ட்ரி வரும்? creditors நீங்கள் பே பண்ண வேண்டாம், liability கொடுக்க வேண்டாம். அப்போ liability என்ன பண்ணணும்? குறைக்கணும். liability கிரெடிட் பேலன்ஸு குறைஞ்சதுன்னா டெபிட். அப்போ என்ன ஆகணும்னா இட் வில் பி creditors அக்கௌண்ட் டெபிட். liability குறைஞ்சா ப்ராஃபிட்டா லாஸா? கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டாம், அப்போ லாபம். ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம்? P&L கிரெடிட் பண்ணுவோம், இன்ஸ்டெட் ரீவேல்யூவேஷன். ஸோ இட் இஸ் 1,500. creditors to revaluation 1,500. And finally, an expense of 2,000 was paid by the firm for getting the value of London building certified from a chartered engineer. ஸோ 2,000 ருபீஸுக்கு சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு இன்ஜினியருக்கு நான் பே பண்ண போகிறேன். ஸோ ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் 2,000 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ்பென்ஸுக்கு என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஸோ 2,000 ருபீஸ் வந்து சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பென்சஸ் இல்லை. அப்போ என்ன என்ட்ரி? ஒரு எக்ஸ்பென்ஸுக்கு என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். மாடர்ன் ரூல்ஸ் படி எக்ஸ்பென்ஸுக்கு டெபிட். ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்ணாலும் அதே ஆன்சர் தான். டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாசஸ் எல்லாம் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு 2,000 ரூபாய்க்கு டெபிட் பண்ணுங்க. ஸோ என்ன பண்ணுவோம்னா வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட். வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பென்ஸ்னு வச்சுக்கலாம். அக்கௌண்ட் டெபிட். ஸோ இது நீ பே பண்ணணும் டு கேஷ் ஆர் பேங்க், இதை நான் போடலாம். கேஷோ பேங்க்கோ அசட்டு குறையுது, கிரெடிட் தரேன். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் ஏறுது, டெபிட் பண்ணுறேன். அசட்டு குறையுது, கிரெடிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா க்ளோசிங் என்ட்ரி பாஸ் பண்ணோம். 11th க்ளோசிங் என்ட்ரி படிச்சிருப்போம். நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு க்ளோசிங் என்ட்ரி. அதாவது அதர் வேர்ட்ஸ் மாடர்ன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் அக்கௌண்ட்டுக்கு க்ளோசிங் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம்னா வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டா, இந்த அக்கௌண்ட்டை இப்போ நான் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி கொண்டு போகிறது P&L கொண்டு போய் போட்டுருவோம். ஸோ வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டெபிட் என்ன பண்ணுவோம்? இட் வில் பி P&L. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் P&L இட் வில் பி ரீவேல்யூவேஷன். ஸோ என்ன இருக்குன்னா இது வந்து க்ளோசிங் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்திருக்கு. அப்புறமா இந்த எக்ஸ்பென்ஸை க்ளோஸ் பண்ணி ஐம் டேக்கிங் இட் டு ரீவேல்யூவேஷன். இதுதான் ஆக்சுவலாக ப்ரிஃபரபிள். ஆனால் இதை கட் ஷார்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெட் என்ட்ரியாக பாருங்கள். நெட் என்ட்ரி என்னன்னா ஏதாவது லெஜர் கேன்சல் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டும் விழுந்திருக்கு, அதே சமயம் அதே அமௌண்ட்டு கிரெடிட்டும் விழுந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்? இந்த லெஜர் வந்து நல்லிஃபை ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா வாட் இஸ் த நெட் என்ட்ரி? நெட் என்ட்ரி பாருங்கள் என்ன இருக்கும் உங்களுக்கு? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் விழும், கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட் விழும். இதுதான் நெட் என்ட்ரியாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ புக்ஸில் பார்த்தீங்கன்னா நெட் என்ட்ரியாக போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அப்புறம் க்ளோசிங் என்ட்ரி வரும். அதை நெட் ஆஃப் பண்ணி ஃபைன் என்ட்ரி ரீவேல்யூவேஷன் டு கேஷ்னும் போடலாம். ஆனால் இது கொஞ்சம் ப்ரிஃபரபிள் இல்லை. என்னோட சஜஷன் இப்படி போடுறது தான் ப்ரிஃபரபிள். பட் எனிவே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எதர் தீஸ் டூ என்ட்ரிஸ் ஆர் அ நெட் என்ட்ரி ஆஃப் திஸ் ஒன் என்ட்ரி அலோன். இது எதுனா நீங்கள் போட்டலாம், உங்களோட சாய்ஸ் இது. அவ்வளோதான். ஸோ இதோட இந்த பாயிண்ட்டும் ஓவர். எக்ஸ்பென்ஸ் 2,000 இருந்து முடிஞ்சாச்சு. இப்போ எல்லா பாயிண்ட்ஸுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஓவர், ரிசர்வ் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாச்சு, எல்லாமே ஓவர்னாக்க இப்போ ஜேர்னல் என்ட்ரியில் ஒரே ஒரு என்ட்ரி தான் பெண்டிங் இருக்கும். எந்த என்ட்ரி? லாஸ்ட் சொன்னோமே என்ன என்ட்ரி? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அது மட்டும் பெண்டிங் நிற்கும். அது மட்டும் இப்போ நெக்ஸ்ட் போடணும் நம்ம. இப்போ கீழே வந்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் ரீவேல்யூவேஷன், அதாவது ஜேர்னல் என்ட்ரி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன், ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு வரணும். அது ப்ராஃபிட் லாஸ் எதுனா இருக்கலாம். இதை நம்ம வந்து பார்ட்னர்ஸுக்கு பிரிக்கிறதுக்கு என்ட்ரி பாஸ் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் அகைன் ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லெட்ஜர் போட்டு தான் போகணும்னு கிடையாது, ட்ராக் பண்ணியே நீங்கள் முடிச்சிடலாம். ஒரு ட்ரை கொடுப்போமா? திரும்ப என்ன பண்ணுங்க, கம் ஃப்ரம் பிகினிங், முதல் என்ட்ரிலேருந்து வா.
ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் இருக்கா இல்லை. ஒரு குவிக் ரீகால், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் லாஸ் இருக்கும். ப்ராஃபிட்டை பாசிட்டிவ் ஃபிகராக எடுத்தீங்கன்னா இப்போ லாஸு நெகட்டிவ் ஃபிகராக இருக்கும். நீங்கள் மாற்றியும் போடலாம், லாஸை பாசிட்டிவ் வச்சு ப்ராஃபிட் நெகட்டிவாகவும் போடலாம், அது உங்களோட சாய்ஸு. ஜென்ரலாக நான் ஃபாலோ பண்ணுறது ப்ராஃபிட்னா பாசிட்டிவ், லாஸ்னா நெகட்டிவ் அப்படி எடுத்துப்போம். ஸோ கிரெடிட் வந்ததுன்னா அதெல்லாம் ப்ராஃபிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 75,000 ருபீஸுக்கு ப்ராஃபிட் இருக்குது இந்த என்ட்ரியில். ஸோ என்ட்ரி டூவில் வி ஹேவ் அ ப்ராஃபிட் 75,000 நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ரீவேல்யூவேஷன் டெபிட் அப்படின்னா என்ன, லாஸ். ஸோ 5,000க்கு லாஸ் இருக்குது, மைனஸ் பண்ணோம். ஃபோர்த் என்ட்ரி ரீவேல்யூவேஷன் டெபிட் விழுது, ஒன்ஸ் அகெயின் தெர் இஸ் அ லாஸ் ஆஃப் 36,000. அப்புறம் ஃபிஃப்த் என்ட்ரி 2,000க்கு ஒன்ஸ் அகெயின் தெர் இஸ் அ டெபிட், அப்போது அகெயின் இட்ஸ் அ லாஸ். அப்புறம் சிக்ஸ்த் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ரீவேல்யூவேஷன் கிரெடிட் விழுந்திருக்கு, கிரெடிட்னா ப்ராஃபிட்னு அர்த்தம், ப்ளஸ் 1,500. அதுக்கப்புறம் செவன்த் என்ட்ரி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ரீவேல்யூவேஷன் டெபிட் விழுது, டெபிட்னா என்ன, இட்ஸ் அ லாஸ், அப்போ லாஸ்னா மைனஸ் பண்ணும், மைனஸ் 2,000. இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு, 31,500 வருது. இப்போ இதே அமௌண்ட் தான் உங்களுக்கு லெஜர்லேயும் வரும். இது எனக்கு புரியல அப்படின்னா லெஜரே போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். பட் ஃபைனல் ஆன்சர் எப்படியுமே 31,500 தான் வரும். இது ப்ராஃபிட்டா லாஸா, நான் எதை பாசிட்டிவாக எடுத்தேன், நான் ப்ராஃபிட் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்தேன், லாஸை நெகட்டிவ் ஃபிகராக எடுத்திருக்கேன். இப்போ ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவ்னு என்ன, அது ப்ராஃபிட்னு அர்த்தம். ஸோ 31,500க்கு கிரெடிட் பேலன்ஸ், அதாவது ப்ராஃபிட். இது லெஜர் ட்ராக்கிங், இது கொஞ்சம் போட கற்றுண்டா பெட்டர், எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹையர் லெவலில். இதே நம்பர் லெஜர்லையும் வருதாங்கிறத பார்த்துடலாம். இப்போ போஸ்டிங் கொடுக்கலாம் நம்ம. ஸோ என்ன பண்ணோம், எப்பவுமே போட்ட என்ட்ரி அதே ஆர்டரில் வாங்க. ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னா என்ன, லயபிலிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டேன். பழைய கொஷினில் கொடுத்த பேலன்ஸ் ஷீட்டில் ஜென்ரல் ரிசர்வ் உனக்கு இருந்திருக்கும், இப்போ புது பேலன்ஸ் ஷீட்டில் ஜென்ரல் ரிசர்வ் இருக்காது, க்ளோஸ் ஆயிருக்கும், விட்ரு. அங்கே ஒரு இம்ப்ளைட் போஸ்டிங் ஒன்று இருக்குது, இருக்கிற லெஜரை நீ தூக்கிட்ட. ஸோ அங்கே ஒரு இம்ப்ளைட் போஸ்டிங் இருக்கிற மாதிரி தான். தென் 2R கேபிட்டல் 2M கேபிட்டல், ஜேர்னலில் கேபிட்டல் கிரெடிட் விழுது, அப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் போட சொன்னான்னா போட சொல்லியிருக்கான். அப்போ என்ன பண்ணோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை ஜென்ரல் ரிசர்வ். ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோமா, ஒரே நிமிஷம், ஓப்பனிங் பேலன்ஸ் பாஸ் பண்ணல. ஸோ இந்த ஃபோர் ஸ்டெப் அப்ரோச்சில் ஃபஸ்ட் டைம் பண்ணோம், நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு வரணும். இந்த பாயிண்ட் நான் மறந்துட்டேன். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வா, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஆருக்கும் எம்முக்கும் என்ன பேலன்ஸ் இருந்தது, 2,10,000 1,90,000. இந்த அமௌண்ட்டை ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வாங்க. 2,10,000 அப்புறம் 1,90,000. நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம், அடுத்தது ரிசர்வ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் போடாச்சுன்னா அடுத்த பாயிண்ட் என்ன இருந்தது நம்மளுக்கு, இந்த ஜென்ரல் ரிசர்வ். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட்னா லைபிலிட்டி க்ளோஸ் ஆகிடுச்சு, புது பேலன்ஸ் ரிசர்வ் வராது. ஆனால் ஆரையும் எம்மையும் கிரெடிட் கொடுத்துருக்கேன் ஜேர்னலில், அப்போ லெஜரும் கிரெடிட் சைட் வரணும். கிரெடிட் சைடில் பை ஜென்ரல் ரிசர்வ் கேபிட்டலில். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட் என்ன, 36,24, 36,000, 24,000. ஜென்ரல் ரிசர்வ் ஓவர். நெக்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன். லேண்ட் அண்ட் பில்டிங் போட சொல்ல, அதுக்காக விட முடியாது, அது இன்டர்ன் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்கல்ல, ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு லேண்ட் அண்ட் பில்டிங்கை டெபிட்னா என்ன, ஏற்றுற 75,000க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்க, வித் ஆன் வாட், ஆன் தி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஆஃப் 1,50,000. ஸோ என்ன பண்ண, பேலன்ஸ் ஷீட்டுக்கு போ, பேலன்ஸ் ஷீட்டில் பிரிங் அவுட் லேண்ட் அண்ட் பில்டிங், என்ன பண்ணோம், எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் 1,50,000, அதோட 75,000 ஆட் பண்ணோம். லேண்ட் அண்ட் பில்டிங்கான போஸ்டிங் ஓவர். கான்ட்ரா போஸ்டிங் என்னது, என்ன கொடுத்தோம் ஜேர்னலில், லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன். ஸோ ஜேர்னலில் ரீவேல்யூவேஷன் கிரெடிட் தந்திருக்கோம், அக்கௌண்ட் கேட்டிருக்காங்களா, கேட்டிருக்காங்க. ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் என்ன பண்ணோம், கிரெடிட் சைடில் பை லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ பை லேண்ட் அண்ட் பில்டிங் 75,000. நெக்ஸ்ட் தேர்ட் என்ட்ரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்வென்ட்ரி. ஜேர்னலில் ரீவேல்யூவேஷன் டெபிட் விழுந்திருக்கு, அப்போ லெஜர்லையும் டெபிட் விழணும். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் இட் வில் பி டு இன்வென்ட்ரி, டு இன்வென்டரி. அமௌண்ட் என்ன, 5,000. ஜேர்னலில் டெபிட் விழுந்து, லெஜர் டெபிட் கொடுத்தாச்சு. டு இன்வென்ட்ரி, இன்வென்ட்ரி அக்கௌண்ட்லாம் போட சொல்ல, அதுக்காக விட முடியாது. இன்வென்ட்ரி இன்டர்ன் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். பேலன்ஸ் ஷீட் கேட்டதுனால என்ன பண்ணுங்க, பேலன்ஸ் ஷீட்டில் இன்வென்ட்ரி ஒரு அசட் சைடில் வரும், இட்ஸ் அன் அசட்.
என்ன பண்ண எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் என்ன இருந்தது இன்வென்ட்ரி 65 தானே 65,000 இந்த என்ட்ரியில் என்ன பண்ணியிருக்க இன்வென்ட்ரியை கிரெடிட் கொடுத்துருக்க அசட்டு கிரெடிட்னா என்ன குறையுது அப்போ என்ன பண்ணோம் பேலன்ஸ் ஷீட்டில் இட் வில் பி 65,000 minus 5,000 over அடுத்த பாயிண்ட் revaluation account debit to machinery ஸோ ஜேர்னலில் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் விழுந்திருக்குன்னா லெஜர்லையும் டெபிட் விழணும் ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு போ டெபிட் சைடில் டூ மிஷினரி அமௌண்ட்டு 36,000 கான்ட்ரா போஸ்டிங் என்னாகும் மெஷினரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் தரணும் மெஷின் அக்கௌண்ட்லாம் கேட்கல அதுக்காக விட்டுற முடியாது அது இன்டர்ன் பேலன்ஸ் ஷீட்டில் வரும் ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் போங்க மெஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மெஷினரி அக்கௌண்ட்டில் what you should do is find the opening balance machinery existing balance என்ன machinery 1,80,000 ஸோ என்ன பண்ணோம் 1,80,000ல what you should do is 1,80,000 அதில் 36,000 குறைச்சிடணும் -36 then revaluation account debit to provision for doubtful debts ஜேர்னலில் ரீவேல்யூவேஷன் டெபிட் விழுந்திருக்கு அப்போ லெஜர்லையும் டெபிட் விழணும் லெஜரில் போங்க டெபிட் சைடில் டூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அமௌண்ட் என்ன 2,000 அப்புறம் கான்ட்ரா போஸ்டிங் என்ன ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் கிரெடிட்னு என்ன அர்த்தம் அந்த லெஜர் உங்களுக்கு போட சொல்ல பட் அது இன்டர்ன் லயபிலிட்டியில் வரும் ஸோ லயபிலிட்டி சைடில் ப்ரொவிஷன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் பட் டிஸ்க்ளோஷருக்கு வாட் வி வில் டூ அசட் சைடில் நெகட்டிவ் ஃபிகராக காமிப்போம் ஸோ ட்ரேட் ரிசீவபிள் இருந்தது பேலன்ஸ் ஷீட்டில் ஸோ ட்ரேட் ரிசீவபிளோட வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் பி சப்ட்ராக்டிங் லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் எவ்வளோ அமௌண்ட் -2,000 then provision point over அடுத்த பாயிண்ட் creditors account debit அப்படின்னா என்ன liability debitனா குறையுது existing balance எவ்வளோ creditors existing balance of creditors 21,000 so 21,000 trade payablesல you are debiting it by 1,500 அப்படின்னா என்ன 21,000 rupeesலேருந்து 1,500 subtract பண்ணும் ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கு போங்க கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட்லையா பேலன்ஸ் ஷீட்டில் போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கேட்கணும் விட்டுறக்கூடாது அது இன்டர்ன் பேலன்ஸ் ஷீட்டில் வரதுனால கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வரதுனால என்ன பண்ணோம் 21,000 minus 1,500 புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கிரெடிட்டார்ஸ் டெபிட்னா லயபிலிட்டி குறையுது எக்ஸிஸ்டிங் பேலன்ஸோட இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிடணும் கான்ட்ரா போஸ்டிங் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் ஸோ ரீவேல்யூவேஷன் கிரெடிட்னா லெஜர்லையும் கிரெடிட் சைட் விடணும் கிரெடிட் சைடில் வந்துட்டு பை கிரெடிட்டார்ஸ் 1,500 தென் அவ்வளோதான் ஓவர் லாஸ்ட் என்ட்ரி இது 2 என்ட்ரியாகவும் போடலாம் சிங்கிள் என்ட்ரியாகவும் போடலாம் எண்ட் ஆஃப் தி டே எஃபெக்ட் சேமாக தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட் என்ட்ரியாக இதை வச்சு பாஸ் பண்ணிங்கனாக்க மோஸ்ட்டாக இதான் பண்ணுவாங்க ஸ்கூலில் ஸோ நானும் இப்போ இதிலே போட்டுறேன் நீங்கள் இதில் போட்டால் அதே ஆன்சர் தான் வரும் பிகாஸ் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க அந்த அக்கௌண்ட் எப்படியுமே நலிஃபை ஆகிடும் ஸோ நெட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட்டு கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணோம்னா ஜேர்னலில் டெபிட் விழுந்திருக்கு அப்போ லெஜர்லையும் டெபிட் வேணும் ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போயிட்டு ப்ரிஃபரபிள் பாயிண்ட் என்னென்னா நம்ம என்ன சொன்னோம் இதனே ப்ரிஃபர்ட் என்ட்ரி இந்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது டெபிட் விழுந்திருக்கு கரஸ்பாண்டிங் கிரெடிட் என்ன டு வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் இது போடுறது ஆக்சுவலாக ப்ரிஃபரபிள் பட் ஆல்டர்னேட்டிவாக டூ கேஷோ பேங்கோ போடுறதும் அக்செப்டபிள் தான் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா கேஷா பேங்க்கா இந்த ஃபேர்மில் தே ஹேவ் பேங்க் பேலன்ஸ் ஸோ இந்த கேஸ் நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் தான் போடுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டூ பேங்க்னு போட்டாலும் ஓகே பட் ப்ரிஃபரபிள் பாயிண்ட் வந்து டூ என்னது வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டு 2,000 இப்படி போட்டது ப்ரிஃபரபிள் நீங்கள் பேங்க்னு போட்டாலும் போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை அப்போ ப்ராக்கெட்டில் கொடுங்க
to பேங்க்னு போட்டுட்டு வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் to பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு then what you do is bracketல வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பென்ஸ்னு போடுங்க. அதுவும் ஓகே தான். பட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபாலோ வித் அ நார்மல் அக்கௌண்டிங் லாஜிக். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பென்ஸ்னா அந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணி போஸ்டிங் கொடு. அதுதான் ப்ரிஃபரபிள் பாயிண்ட். ஸோ ஒரு போஸ்டிங் ஓவர். கான்ட்ரா போஸ்டிங் என்ன? கேஷோ பேங்க்கும் கிரெடிட் தரணும். நம்மளுக்கு பேங்க் லெஜர் இருக்கு இல்லையா? ஸோ பேங்க் லெஜர்லாம் போட சொல்லலை, அதுக்காக விட்டுறக்கூடாது. பேங்க் இன்டர்ன் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு என்ன பண்ணு, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ், பேங்க்கில் எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? வி ஹேட் அ பேலன்ஸ் ஆஃப் 27,000. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 27,000 கொண்டு வா, அதில் -2,000. நான் காசை கொடுத்துருக்கேன்ல, பேங்க் பேலன்ஸ் குறையும், அசட்டு குறையுது, கிரெடிட்டு. ஸோ 2,000 மைனஸ் பண்ணிடு, அவ்வளோதான், ஓவர். ஸோ வித் திஸ் என்ன இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட எல்லா போஸ்டிங்குமே முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டேலி பண்ணணும். நான் எல்லாமே ஃபார்மில் போட்டு வச்சுருந்தேன், சரி. இப்போ ரீவேல்யூவேஷன் டேலி பண்ண ஆரம்பிக்கலாம். அமௌண்ட் எங்கே அதிகமாக இருக்குது? அமௌண்ட் இஸ் ஹெவியர் ஆன் தி கிரெடிட் சைட். ஸோ கிரெடிட் சைடில் அமௌண்ட் ஹெவியர் 76,500. டேக் இட் டு டெபிட் சைட். பேலன்சிங் ஃபிகர் என்ன இருக்குது? 31,500 சொன்னோம் இல்லையா? ஸோ லெட்ஜர் டெலி பண்ணாலுமே என்ன வருது? 31,500க்கு ப்ராஃபிட். நம்மளுக்கும் அதே நம்பர் தான் கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டுருப்பார் 31,500 ப்ராஃபிட். ஸோ சேமாக தான் வரும். ட்ராகிங்லேயும் முடிக்கலாம், லெட்ஜர் போட்டும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் லெட்ஜர் போடணும்னு சொன்னால் போட்டு தான் ஆகணும். அண்ட் மோஸ்ட்டாக ஸ்கூல் லெவலுக்கு லெட்ஜர் எதிர்பார்ப்பாங்க. லெட்ஜர் போடுறது ப்ரிஃபரபிளாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அந்த ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் -R capital -M capital. ஸோ 31,500லையா இதை போட்டுட்டு இந்த அமௌண்ட் எடுத்துடுறேன். ஸோ என்ன பண்ணோம், 31,500 ஓல்ட் ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணோம், விச் இஸ் 3:2ல் ஓல்ட் ரேஷியோ. ஆமாம், இங்கே இருக்குது 3:2. 1:2ங்கிறது நியூ ரேஷியோ. ஸோ என்ன ஆகும்னா 3:2ல் ஸ்ப்ளிட் பண்ணணும், பண்ணிடுங்க. ஸோ அது 31,500 into 3/5, 31,500 into 2/5, அவ்வளோதான். இந்த நம்பர் வருது. ஸோ இதுக்கான கான்ட்ரா போஸ்டிங் என்ன? ரீவேல்யூவேஷனில் டெபிட் விழுந்திருக்குன்னா கான்ட்ரா போஸ்டிங் கேபிட்டலில் கிரெடிட் வேணும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஸோ என்ன அமௌண்ட்டு? 18,900, 12,600, அவ்வளோதான். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் டேலி பண்ணு. டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? இட் இஸ் கம்மிங் டு திஸ் நம்பர். கிரெடிட் சைடில் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. டேக் தட் நம்பர் டு டெபிட் சைட், கொண்டு போயிட்டு இங்கே இருக்கா எடுத்துடலாம். டெபிட் சைடில் கொண்டு போயிட்டு பேலன்சிங் ஃபிகராக டு பேலன்ஸ் கேரிட் டவுன். அமௌண்ட் எவ்வளோ? இந்த நம்பர். ஸோ திஸ் த க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம், இந்த அமௌண்ட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணோம், அடுத்த இயர் கொண்டு போனோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டியாக வந்து உட்காரணும். லயபிலிட்டி சைட்டில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் -R கேபிட்டல் -M கேபிட்டல். அமௌண்ட்டு 2,64,900. அதுக்கப்புறம் 2,26,600 ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் அமௌண்ட் ஏற்றிடலாம். 4,91,500. நெக்ஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணோம், பழைய பேலன்ஸ் ஷீட்லேருந்து மூமெண்ட் இல்லாத லெட்ஜர்ஸ் எல்லாத்தையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டுக்கு போங்க. லயபிலிட்டி சைடில் கேபிட்டல் பேலன்ஸ் இருந்தது, அது மூவ்மெண்ட் கொடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டோம். ஓவர். ஜென்ரல் ரிசர்வ் க்ளோஸ்டு. லோன் ஃப்ரம் HDFC பேங்க், இந்த அக்கௌண்ட் அப்படியே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். லோன் ஃப்ரம் HDFC பேங்க்கை கொண்டு வாங்க. லைபிலிட்டி சைடுக்கு வா. லோன் ஃப்ரம் HDFC பேங்க் அமௌண்ட் எவ்வளோ? 25,000. அடுத்தது லோன் ஃப்ரம் HDFC பேங்க் ஓவர். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் என்ன இருந்தது? ட்ரேட் பேயபிள். அதுக்கு தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? ட்ரேட் பேயபிளில் பார்த்தீங்கன்னா 21,000 -1,500. அப்போ என்ன அமௌண்ட்டு? 19,500. Creditors over. So with this liability side completed. Come to the asset side.
அசட் சைடில் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ 1,50,000. இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் கொண்டு வந்தோம். லேண்ட் அண்ட் பில்டிங்கு 1,50,000 + 75 அமௌண்ட் எவ்வளோ வருது 2,25,000 வரணும். போட்டாச்சு. நம்ம இன்னர் காலம் போட்டது எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். அவுட்டர் காலம் போட்டது 65,000 - 5,000 60,000. இங்கே 1,80,000 - 36 1,44,000 இல்லையா, 1,44,000 இதெல்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு 27,000 - 2,000 25,000. இப்போ வாங்க லேண்ட் அண்ட் பில்டிங் முடிச்சிட்டோமா? அடுத்த அக்கௌண்ட் பாரு. ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்குது? ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் வி ஹேவ் மெஷினரி 1,80,000. இதையும் இப்போ முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். மெஷினரி போட்டுட்டோம். 1,80,000 - 36 1,44,000 ஓவர். அடுத்த பாயிண்ட் மெஷினரிக்கு அப்புறம் ஃபர்னிச்சர் 44,000. இதில் மூமெண்ட்டே இல்லை. என்ன பண்ணு? ஃபர்னிச்சர் கேரி ஃபார்வர்ட் பண்ணு. போட்டல இல்லையா? ஃபர்னிச்சர் போடல. என்ன பண்ணு? ஃபர்னிச்சர் கேரி ஃபார்வர்ட் பண்ணு. ஸோ ஃபர்னிச்சர் அதே ஆர்டரில் எடுத்துன அவசியம் இல்லை. எப்படின்னா எழுதலாம். பார்ட்னர்ஷிப்புக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ஆர்டர் வேணால் போடலாம். ஸோ 44,000 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்புறம் ட்ரேட் ரிசீவபிள் 40,000. இந்த அமௌண்ட் போடாமல் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ட்ரேட் ரிசீவபிள் அமௌண்ட் போடல. 40,000 கொண்டு வாங்க. இன்னர் காலம் 40,000 - 2,000 38,000. தென் ட்ரேட் ரிசீவபிள் ஓவர். அடுத்த அக்கௌண்ட் என்ன நம்மளுக்கு? இன்வென்ட்ரி முடிச்சாச்சு. 65 - 5 60,000 போட்டாச்சு. பேங்க் போட்டாச்சு. அவ்வளோதான், எல்லாமே ஓவர். இப்போ டோட்டல் பண்ணுங்க, டாலி ஆகணும். டோட்டல் பண்ணிங்கன்னா டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5,36,000. அசட் சைட்லேயும் அதே நம்பர் வரணும். 5,00,000 அவ்வளோதான் வந்துருச்சு. அப்படின்னா நம்ம போட்ட சம் கரெக்டு. கம்ப்ளீட்டட் ஓவர். ஸோ எக்ஸாம்பிள் 1 and 2ல் நம்மளுக்கு என்ன லேர்னிங் இருந்தது? பார்ட்னர்ஸ் வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட ரீவேல்யூட் ஃபிகர்ஸ் காமிக்கணும்னு சொன்னாங்கன்னா இப்படி தான் போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன். இது ஓவர். இப்போது செகண்ட் ஆப்ஷன் என்னதுன்னா, பார்ட்னர்ஸ் மைட் டிசைட் நாட் டு ஷோ தி ரிவைஸ்டு வேல்யூ இன் பேலன்ஸ் ஷீட். அப்படின்னா என்ன? ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்டை நான் வயலேட் பண்ண வேண்டாம், நான் அதை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னாக்க ரீவேல்யூட் ஃபிகர்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி கேஸ்னால் நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்னர்ஸ் டிசைட் நாட் டு ரெக்கார்ட் த ரிவைஸ்ட் வேல்யூஸ் இன் பேலன்ஸ் ஷீட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா, அதுக்காக ரிவைஸ் காமிக்க போகிறதுங்கிறதுனால ப்ராஃபிட் லாஸ் வராமலாம் இருக்காது. ப்ராஃபிட் லாஸ்லாம் உண்டு. அந்த ப்ராஃபிட் லாஸை பார்ட்னர்ஸுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருவோமே தவிர பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டை நான் ஏற்றியோ இறக்கியோ காமிக்க மாட்டேன். அந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்லேயே கண்டினியூ பண்ணுவேன். ஸோ பார்ட்னர்ஸ் டிசைட் நாட் டு ரெக்கார்ட் தி ரிவைஸ் வேல்யூ இன் பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணணும்னா, ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கால்குலேஷன் ஆஃப் நெட் எஃபெக்ட் ஆன் ரீவேல்யூவேஷன். இதுக்கு என்ன அர்த்தங்கிறது நான் சொல்கிறேன். நெட் எஃபெக்ட் இல்லை, என்ன அர்த்தம்னா ப்ராஃபிட் லாஸ். அசட் ஏறித்துனா ப்ராஃபிட்டா, லயபிலிட்டி ஏறித்துனா லாஸு. அதே மாதிரி அசட்டு குறைஞ்சா லாஸு, லயபிலிட்டி குறைஞ்சா ப்ராஃபிட். இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் பண்ணி நெட் எஃபெக்ட் கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணோம்னா, தென் ஸ்டெப் 2 ஃபைண்ட் அவுட் சாக்ரிஃபைசிங் பார் கெய்னிங் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் த நெட் எஃபெக்ட், சம் போடும்போது புரிஞ்சிடும். செகண்ட் ஸ்டெப் சாக்ரிஃபைசிங் கெய்னிங் ரேஷியோ போடணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஓல்டு ரேஷியோவும் நியூ ரேஷியோவும் கம்பேர் பண்ணால் சாக்ரிஃபைசிங் கெய்னிங் கிடச்சிரும். அந்த பாயிண்ட் நம்ம போடுவோம், புரியும். இது இந்த ஸ்டார்டிங் சாப்டர்ஸ்லையுமே பார்ட்னர்ஷிப்பில் பார்த்துருப்போம் நம்ம அதை. தென் பாஸ் த ஃபாலோவிங் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா என்ட்ரி வில் பி கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். லாஸாக இருந்ததுன்னா சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் டு கெய்னிங் பார்ட்னர்ஸ். இதுக்கு என்ன லாஜிக்ங்கிறது நான் லெட்டராக சொல்கிறேன். இது சம் போடும்போது இதோட என்ட்ரியோட லாஜிக் நான் தரேன். ஸோ இதுவே ஃபர்ம் இஸ் ஃபாலோயிங் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் என்ன பண்ணணும்? இன்ஸ்டெட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் கரண்ட் அக்கௌண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட், அதான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் சொன்னாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுருவீங்க. ஸோ கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பதிலாக கெய்னிங் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பதிலாக சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் வந்துடும். அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ டேக்கிங் த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் 2வே எடுத்துப்போம். பாஸ் ஜர்னல் என்ட்ரி அண்ட் ப்ரிப்பேர் தி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த நியூ firm as on 1/4/25. Assuming that partners decided not to record the changes, this is a keyword. சேஞ்சஸை ரெக்கார்ட் பண்ண வேண்டாம் முடிவு பண்ணுறாங்க பேலன்ஸ் ஷீட்டில். இன் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி இன் பேலன்ஸ் ஷீட். அப்படின்னா என்ன? பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டும் லைபிலிட்டியும் பழைய வேல்யூலேயே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ப்ராஃபிட் லாஸை பார்ட்னர்ஸுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியை மட்டும் நம்ம பாஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ ப்ராஃபிட்னா இந்த என்ட்ரி, லாஸ்னா இந்த என்ட்ரி. இதுக்கு என்ன லாஜிக்கு இப்போ பார்க்கலாம் நம்ம.
இப்போ எக்ஸாம்பிள் 2 அதே கொஷின் எடுத்துக்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2னா இப்போ போட்டோமே இந்த கொஷின். இதுக்கு நம்ம என்ட்ரி பாஸ் பண்ணல, எங்கேயும் மறந்துட்டேன் சாரி. ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ட்ரி வரும். ஸோ ரீவேல்யூவேஷனில் ப்ராஃபிட் இருக்கு உங்களுக்கு. என்ன ப்ராஃபிட்டு? ஆருக்கு 1800, எம்முக்கு 12,600. அப்போ என்ன என்ட்ரி வரும்னா கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். பார்ட்னர்ஸுக்கு ப்ராஃபிட் தரணும், கேஷாக கொடுக்க மாட்டேன், கேபிட்டலில் ஏற்றிடுவேன். இப்போ லயபிலிட்டி ஏறுது, கிரெடிட் டு ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட், டு எம் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் என்ன? 18,900, 12,600. அப்போ டெபிட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ அமௌண்ட்டு? 31,500. இதுதான் என்ட்ரியாக இருக்கும். ஸோ போன கொஷினை பெண்டிங் வச்சுருந்தோம், அந்த என்ட்ரி இப்போ முடிச்சிட்டேன். ஸோ கமிங் பேக் ஹியர். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 அதே கொஷின் எடுத்துக்க போகிறோம். இதே கொஷின், இந்த கொஷினுக்கு இதே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். இந்த கொஷினுக்கு நெட் எஃபெக்ட் காமிக்க வேண்டாம்னு நினச்சாங்கன்னா எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வாட் யூ ஷுட் டூ இஸ் டேரெக்டாகவே இங்கே இது கொடுத்துருக்கேன்னா இப்போ இது பண்ணோம். கேபிட்டல் அக்கௌண்ட்லாம் பெண்டிங் வச்சுருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ணோம்னா அந்த கொஷின் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ என்ன சொன்னோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபைண்டிங் அவுட் நெட் எஃபெக்ட் ஆஃப் ரீவேல்யூவேஷன். என்ன பண்ணோம்னா நெட் எஃபெக்ட்னா என்ன? ஒன்றுமே இல்லை. இப்போ பண்ணோம் இல்லையா, அதே தான். அசட்டு ஏறித்துனா ப்ராஃபிட் லாஸா, அசட்டு ஏறித்துனா ப்ராஃபிட். வேணா இங்கே ஒரு சின்ன ஹிண்ட் தரேன் உங்களுக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட், அதே மாதிரி இன்க்ரீஸ். அது சேம் டைம் லயபிலிட்டி டிக்ரீஸ்னாலும் எனக்கு ப்ராஃபிட். இதை தவிர இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசர்வ்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசர்வுமே என்ன? ரிசர்வுமே ப்ராஃபிட் தான். ஸோ ரிசர்வை கொடுக்கணும்னா அங்கேயும் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அசட் ஏறித்துனா ப்ராஃபிட்டு, லயபிலிட்டி குறைஞ்சா ப்ராஃபிட்டு, பேலன்ஸ் ஷீட்டை ரிசர்வ்ஸ் இருக்குன்னா அதையும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதுவும் ப்ராஃபிட். தென் லாஸுக்கு என்ன இண்டிகேஷன்? அசட்டு குறைஞ்சதுன்னா லாஸ், அசட் டிக்ரீசஸ். லயபிலிட்டி ஏறித்துனா லாஸ், லயபிலிட்டி இன்க்ரீசஸ்னா ஒரு லாஸு. மோஸ்ட் அவ்வளோதான். அசட் ஏற மாதிரி இருக்கும், அசட் குறையும், லயபிலிட்டி ஏறும். இதெல்லாம் லாஸ் ஆஸ்பெக்ட். ஸோ இதெல்லாம் ப்ளஸ் மைனஸ் பண்ணி நெட் எஃபெக்ட் கண்டுபிடிச்சிருவோம். நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை லெஜராக போடாமல் அந்த ப்ளஸ் மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதான் பண்ண போகிறேன். இப்போ சேம் கான்செப்ட். இப்போ சம் போட்டுடலாம், புரியும். இப்போ எக்ஸாம்பிள் 2 அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2க்கு போனீங்கன்னா இங்கே கொஷின் இருக்கு இல்லையா. இப்போ இங்கே பாரு, நம்மளுக்கு என்ன பண்ணோம்? ரிசர்வ்ஸ் ஏதாச்சும் இருக்கா? பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் இருக்குது, 60,000க்கான ரிசர்வ் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணணும்? இது நான் பார்ட்னர்ஸுக்கு கொடுக்கணுமா? பிரித்து கொடுக்க மாட்டேன். ஆனால் இது கொடுத்த ஒரு ப்ராஃபிட் இருக்குல்ல, இந்த ப்ராஃபிட் ஃபேக்டர் பண்ண போகிறேன். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் தான் ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று செய்வா, இந்த கொஷின் எடுத்து நான் கீழே பேஸ்ட் பண்ணிட்டு வா, பேசாமல் ஈஸியாக இருக்கும். இந்த கொஷினை நான் வந்து கீழே இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த கொஷினை கீழே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் இன்சர்ட் இட் ஹியர். ஸோ ஒன்று முடிச்சிடலாம். ஜென்ரல் ரிசர்வ் ஒரு ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் ப்ராஃபிட்னா பாசிட்டிவ் ஃபிகர் 60,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வேற ரிசர்வ் இருக்கு? ஒன்றுமே இல்லை. குட்வில் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இல்லை, ஓவர். இப்போ என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் அப்ரிஷியேட்டட், அசட் ஏறிச்சுனா ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். ஸோ என்ன பண்ணோம்? 50% ஏறுது. 50% ஆஃப் வாட்? 1,50,000. அப்போ 75,000. ஸோ இன்க்ரீஸ் இன் அண்ட் பில்டிங் ஒரு ப்ராஃபிட்னால 75,000 ருபீஸ். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி இஸ் ரீவேல்யூட் அட் 60,000. அப்படின்னா என்ன? இன்வென்ட்ரி 65லேருந்து 60 ஆக்கியிருக்க, அசட்டை குறைக்கிற. அசட்டு குறைஞ்சா ப்ராஃபிட்டா லாஸா? லாஸு. ஸோ அசட்டு குறைஞ்சா லாஸு. ரிடக்ஷன் வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி எவ்வளோ அமௌண்ட்டு? 65லேருந்து 60 இல்லையா, சாரி, வந்து 5,000 ருபீஸ். 5,000 ருபீஸுக்கு அசட்டு குறையுது. தென் மெஷினரி இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் பை 20%. 20% என்ன வருது? 1,80,000 20%னா சம் போட்டோம் 36,000. அசட்டு குறையுது, அப்போ ஒரு லாஸ், 36,000 லாஸ். தென் ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஷுட் பி கிரியேட்டட் 5% ஆஃப் டேட்டாஸ்.
ஸோ ரிசர்வ் 5% போடணும். ரிசர்வ் போடணுன்னா லயபிலிட்டியை ஏற்றுறேன், அப்போ ஒரு லாஸ் இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டில் அமௌண்ட் எடுத்துருவேன். ஸோ லாஸ் இருக்கு இல்லையா, என்ன ஆகும்? இன்க்ரீஸ் இன் ப்ரொவிஷன் நெகட்டிவ் ஃபிகர் 2000 rupees போட்டோம். 40,000ல் 5% 2000, அந்த அமௌண்ட் மைனஸ் பண்ணியாச்சு. கிரெடிட்டார்ஸ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 1500 நாட் டு பி பே. கிரெடிட்டார்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டாம். அப்போ ப்ராஃபிட்டாக லாஸா? கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுக்கணும்னா லாபம், ப்ராஃபிட்னா பாசிட்டிவ் ஃபிகர். ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 1500 பாசிட்டிவ் ஃபிகர். தென் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் 2000 ஆஃப் சர்டிஃபிகேஷன் அந்த வேல்யூவேஷன் இன்ஜினியருக்கு 2000 rupees நான் பே பண்ணோம், செலவு இருக்குது. எக்ஸ்பென்ஸ்னால் என்ன? அங்கேயும் ஒரு லாஸாக வரும் அது. ஸோ என்ன ஆகும்? சர்டிஃபிகேஷன் சார்ஜஸ் 2000 வந்து ஒரு லாஸு மைனஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்ன ஆகும்னா நெட் எஃபெக்ட். ஆக்சுவலாக இது வந்து இந்த சர்டிஃபைட் இன்ஜினியர் இருக்காங்க இல்லையா, இந்த 2000 rupees என்ன ஆகும்னா நான் கேஷ் கொடுப்பேன். இந்த அமௌண்ட் கொண்டு வரக்கூடாது, இதுக்கு முன்னாடி என்ட்ரி பாஸ் பண்ணும். ஏன்னா இது வந்து ரிசர்வோ எதுவுமே இல்லை, இது வந்து எக்ஸ்டர்னல் பேமெண்ட். இது கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு இது என்ன ஆகும்னா பேங்க் பேலன்ஸை குறைச்சி வரும். அந்த பாயிண்ட் நான் இது பேலன்ஸ் ஷீட் போடும்போது சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் என்ன ஆகும்னா பேங்க்கில் இம்பேக்ட் வந்துடும். ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் இந்த 2000 rupeesக்கு நான் செப்பரேட்டாக என்ட்ரி போட்டுடுறேன், இங்கே நான் கொண்டு வர போகிறது இல்லை. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இது பாருங்கள், நெட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இதெல்லாம் ஆட்லெஸ்ஸும் பண்ணிங்கன்னா 93,500க்கு வி ஹாவ் அ நெட் கிரெடிட் பேலன்ஸ். நெட் எஃபெக்ட் பாசிட்டிவ்னா என்னது? இது கிரெடிட் பேலன்ஸ் அர்த்தம். ஏன்னா நான் கிரெடிட் தான் நான் பாசிட்டிவாக எடுத்திருக்கேன். அதே சமயம் லாஸ்லாம் நான் வந்து நெகட்டிவ் ஃபிகர் எடுத்தேன். ஸோ ப்ராஃபிட்னா பாசிட்டிவ், லாஸ்னா நெகட்டிவ். ஸோ நெட் எஃபெக்ட் வந்து 93,500. இப்போ என்ன ஆகும்னா 93,500க்கு நான் என்ட்ரி பாஸ் பண்ணோம். ஸோ என்ன என்ட்ரி? நெட் எஃபெக்ட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால என்ன என்ட்ரி சொன்னோம்? இட் வில் பி கெய்னிங் டு சாக்ரிஃபைசிங். இதுதான் என்ட்ரி. இப்போது இந்த என்ட்ரிக்கு என்ன லாஜிக்கு அப்படின்னா, ஸோ இங்கே கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுங்க, கான்செப்ட் புரியும். சரி, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் 93,500க்கு ப்ராஃபிட் இருக்குது. இது என்னென்னா இந்த ப்ராஃபிட் இப்போ நான் பார்ட்னர்ஸு கொடுக்க போகிறேன்னு கேட்டால் கொடுக்க போகிறது இல்லை. பார்ட்னர்ஸுக்கு இந்த ப்ராஃபிட் நான் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை இப்போ நான் கொடுத்துருந்தேன்னா வாட் வில் ஹேப்பன்? இந்த பார்ட்னர்ஸுக்கு யார் கெயின் பண்ணுறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஆரும் எம்மும் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் இப்போது ஓல்ட் ரேஷியோ இட் இஸ் 3:2, 3/5, 2/5. நியூ ரேஷியோ 1:1 சொல்லியிருந்தோம் இல்லையா? நியூ ரேஷியோ 1:1. ஸோ இட் இஸ் 1/2, 1/2. அப்போது சாக்ரிஃபைசிங் பார் கெய்னிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்? இட் இஸ் ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. மைனஸ் பண்ணிங்கன்னா 3/5 மைனஸ் 1/2, 2/5 மைனஸ் 1/2, இட் இஸ் 1/10 மைனஸ் 1/10. ஓல்டு மைனஸ் நியூ பண்ணுற ஆன்சர் பாசிட்டிவாக வருது. அப்படின்னா என்னது? பழைய நம்பர் பெரிய நம்பர், புது நம்பர் குட்டி நம்பர். தட் மீன்ஸ் ஹீ இஸ் அ சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். ஆர் இஸ் அ சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். எம்முக்கு நெகட்டிவ்ல வருது. பழைய நம்பர் மைனஸ் புது நம்பர் பண்ணும்போது நெகட்டிவ்னா புது நம்பர் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இட்ஸ் அ கெய்னிங் பார்ட்னர். அப்போ என்ன என்ட்ரி வரும்னாக்க இட் வில் பி எம் கெயின் பண்ணுறான், ஆர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். ஸோ இங்கே என்ன லாஜிக்னா 93,500 rupeesக்கு நெட் ப்ராஃபிட் இருக்குது. இது வந்து நான் இன்னைக்கே பிரித்து கொடுத்துருந்தேன்னா ஆருக்கு அதிக ஷேர் கிடச்சிருக்கும், எம்முக்கு கம்மி ஷேர் தான் கிடைக்கும். ஒன் மோர் டைம் திரும்ப சொல்லிடுறேன், இந்த பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 93,500 rupees நெட்டாக ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இந்த ப்ராஃபிட் நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தா ஆருக்கு என்ன இருக்கும்? போட்டே காமிக்கிறேன். இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? 93,500 இன்டூ 3/5 இதுதான் ஆருக்கு போயிருக்கும். எம்முக்கு என்ன போகும்? 93,500 இன்டூ 2/5 இதுதான் நான் எம்முக்கு கொடுத்துருப்பேன். இந்த அமௌண்ட் தான் ஆருக்கும் எம்முக்கும் போயிருக்கும். ஆனால் இது நான் இன்னைக்கு பிரித்து கொடுக்கல. நான் என்ன பண்ணுறேன்? நியூ ரேஷியோ நான் ஃபியூச்சரில் பிரித்தேன்னா இந்த 93,500 என்னாகும்? இன்டூ 1/2 இன்டூ 1/2. ஃபியூச்சரில் பிரிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் 46,750 46,750 போகும். ஆனால் இன்றைக்கே பிரிச்சிருந்தா ஆருக்கு அதிக ஷேர் போயிருக்கும். ஸோ இப்போ ஆர் வந்து எவ்வளோ ஃபோர்கோ பண்ணுறானா கெயின் பண்ணுறானா? 5600 இன்னைக்கு போயிருக்கும் க்ளோஸ் பண்ணியிருந்தா. ஃபியூச்சரில் தான் க்ளோஸ் பண்ண போகிறேன், பிகாஸ் எனக்கு பிரிக்கவே இல்லை எதுவுமே.
ஃபியூச்சரில் பிரிக்கும்போது 46,750 போகுது. அப்போ ஆருக்கு கம்மியாக தான் போகுது. அப்போது ஆர் இஸ் சாக்ரிஃபைசிங் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் திஸ் மச் 9350. அதே மாதிரி எம் என்ன பண்ணுறான், இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தா, இன்னைக்கு கொடுத்துருந்தா எம்முக்கு 37,400 தான் போயிருக்கும். நான் ஃபியூச்சரில் தான் கொடுக்க போகிறேன். ஃபியூச்சரில் கொடுக்கறதுனால ஹி இஸ் கோயிங் டு கெட் 46,750. அப்போ எம்முக்கு என்னாச்சு, எம் இஸ் அ கெய்னிங் பார்ட்னர். ஸோ எவ்வளோ கெயின் பண்ணுறான், 46,750 மைனஸ் 37,400, 9350 கெயின் பண்ண போகிறான். ஸோ இதுக்கு எம்முக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ எம் என்ன பண்ணோம், ஃபியூச்சரில் அதிகமாக கிடைக்கிறதுனால இன்னைக்கு இந்த அமௌண்ட்டை ஆருக்கு காம்பன்சேட் பண்ணிடணும். ஐ ரிப்பீட், எம் ஹேஸ் டு காம்பன்சேட் ஆர் டுடே ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர் கெயின். அதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதான் எங்கள் லாஜிக்கு. ஸோ என்னன்னா, இப்போ என்ன என்ட்ரி பாஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. நெட் எஃபெக்ட் ப்ராஃபிட்னால என்ன என்ட்ரி, கெய்னிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். யார் கெய்னிங் பார்ட்னர், எம். எம் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் என்ட்ரி. ஸோ 93,500 into 1/10, 93,500 into 1/10. அப்போ அமௌண்ட்டு 9350, 9350. ஸோ இதுதான் ஜேர்னல். இந்த என்ட்ரி தான் பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 9350 இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கான போஸ்டிங் கொடுத்துடலாம். ஸோ ஜேர்னலில் எம் கேபிட்டல் டெபிட் விழுந்திருக்கு, அவ்வளோதான். இதில் ரீவேல்யூஷன்லாம் வரவே வராது. நெட் என்ட்ரி என்ன, எம் கேபிட்டல் டு ஆர் கேபிட்டல், இதுக்கான போஸ்டிங் மட்டும் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த என்ட்ரி தான் நம்ம பாஸ் பண்ணோம். அவங்க ரெக்வயர்ட் என்ட்ரி கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த கொஷனுக்கு பாஸ் ஜேர்னல் என்ட்ரி என்ன என்ட்ரினா, ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து நான் ஈவெண்ட் கொடுத்துட்டே போடுறேன். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட், டிஸ்ட்ரிபியூஷன் வேண்டாம், மேபி அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அமௌங் பார்ட்னர்ஸ். ஸோ பார்ட்னர்ஸுக்குள்ள என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரினா இப்போ பாஸ் பண்ணோமே, கெய்னிங் டு சாக்ரிஃபைசிங். எம் தான் கெய்னிங் பார்ட்னர். எம் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட். எம் கேபிட்டல் டு ஆர் கேபிட்டல் அமௌண்ட் என்ன, 9,350, 9350, 9350. இது ஒரு என்ட்ரி. இது தவிர இன்னொரு என்ட்ரி இருக்கு. கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் என்ன என்ட்ரின்ட்டு. ஒரு பாயிண்ட் பெண்டிங் வச்சோமே, இந்த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் 2000. இந்த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் 2000க்கு என்ட்ரி பாஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி வரும்னா, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் என்ன எக்ஸ்பென்சஸ், சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பென்சஸ் சொல்லி போடுறேன். இட் வில் பி சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பென்சஸ். இந்த சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பென்சஸுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா, நார்மல் என்ட்ரி என்ன, எக்ஸ்பென்சஸ் டு பேங்க். அந்த எக்ஸ்பென்சஸ் இன்டர்ன் ஒரு லாஸ் ஆகும், அந்த லாஸு பார்ட்னர்ஸ் பேர் பண்ணும். ஸோ என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட், சர்டிஃபிகேஷன் expenses account debit to partners capital, R capital to M capital, to R capital to M capital account. Amount என்ன, 2000. இந்த 2000 split பண்ணி old ratio, sorry, to bank இல்லையா, I'm sorry. Expenses நம்ம pay பண்ண போகிறோம், certification expense account debit to bank account. அமௌண்ட் எவ்வளோ, 2000 பே பண்ணுறேன். தென் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்டர்ன் என்ன பண்ணோம், பார்ட்னர்ஸ் தான் பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, இட் இஸ் ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், எம் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பென்ஸ். என்ன அமௌண்ட்டு, இந்த 2000 ருபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்ட்னர்ஸை பேர் பண்ண வைக்கணும். ரேஷியோ என்ன இருந்தது, த ஓல்ட் ரேஷியோ வாஸ் என்ன அமௌண்ட்டு, what is the old ratio, 3:2ல 3:2. ஸோ என்ன பண்ணோம்னா, இந்த அமௌண்ட்டை 3:2ல பேர் பண்ணோம். 3/5, 2/5 இந்த அமௌண்ட்டு. ஸோ திஸ் வில் பி த கம்ப்யூட்டேஷன். அப்படியே கட் பண்ணி நான் மேலே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி தான் பாஸ் பண்ணோம். ஸோ
நெட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, சர்டிஃபிகேஷன் அக்கௌண்ட் கிரெடிட்டு, லெட்ஜர் கேன்சல் ஆகிடும். நெட்டாக பார்த்தோன்னு நினைக்கோனாக்க ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், த நம்பர் இஸ் ஆர் கேபிட்டல் எம் கேபிட்டல் டெபிட்டு டூ பேங்க். இதுதான் நெட் என்ட்ரியாக நிற்கும். அப்படியும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ இது டிபெண்டிங் அப்பான் மெட்டீரியல் சேஞ்சஸ் இருக்கும். சில மெட்டீரியலில் வந்து டேரெக்டாக இங்கேயே இன்சர்ட் பண்ணி இது லாஸுங்கிற பேரில் கொண்டு வந்து முடிச்சிருவாங்க. சில மெட்டீரியல் தனியாக போடுவாங்க. அது எது பண்ணாலுமே கம்ப்ளீட்லி ஃபைன், உங்களோட சாய்ஸ் தான் அது. ஸோ என்ட்ரி கொடுத்தாச்சு. இந்த கொஷின் மொத்தம் 2 என்ட்ரி, வேறு எதுவுமே வராது. நெட் எஃபெக்ட் பார்த்து பார்ட்னர்ஸுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பேமெண்ட் பண்ண வேண்டியதுனால பேங்க் கொண்டு வரணும். அப்புறம் இந்த எக்ஸ்பென்ஸை பார்ட்னர்ஸை பேர் பண்ண வைக்கணும். இப்போ நம்ம போஸ்டிங் கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டலில் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், முதல்ல ஓப்பனிங் கேபிட்டல் கொண்டு வரணும். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஓப்பனிங் கேபிட்டல் 2,10,000, 1,90,000. ஸோ என்ன ஆகும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வாங்க, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,10,000, 1,90,000. ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த என்ட்ரிஸுக்கான போஸ்டிங் கொடுக்க வேண்டியதான். ஜேர்னலில் எம் கேபிட்டல் டெபிட் விழுந்திருக்கு, அப்போ லெட்ஜர்லையும் டெபிட் விழணும். டெபிட் சைடில் போயிட்டு டு ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட், யாருக்கு எம்முக்கு கீழே 9350, இவங்கிட்டேருந்து காசை எடுத்துட்டு கேபிட்டல் டெபிட்னா நம்ம எடுக்க போகிறோம், எம்முக்கிட்டேருந்து எடுத்துட்டு ஆருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஆர் ஹேஸ் டு பி காம்பன்சேட்டட். ஏன்னா ஆருக்கு இன்னைக்கு கொடுத்துருந்தா நிறைய அமௌண்ட் கிடச்சிருக்கும், பட் ஃபியூச்சர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கம்மி அமௌண்ட் தான் வரப்போகுது. காம்பன்சேஷன் எம் கொடுத்துட போகிறோம். கேபிட்டல் கிரெடிட்னா ஏறுதுன்னு அர்த்தம். ஸோ பை எம் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆருக்கு 9350. அடுத்தது சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் டெபிட்டு, இந்த அக்கௌண்ட் கிரெடிட் நல்லிஃபை ஆயிடும். ஸோ இந்த லெட்ஜரை விட்டுடலாம். ரிமைனிங் லெட்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஆர் கேபிட்டல் டெபிட்டு, எம் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டு போஸ்டிங் கொடுக்கலாம். ஸோ ஆர் கேபிட்டல் எம் கேபிட்டல் என்ன பண்ணணும், டெபிட் சைடில் போயிட்டு டூ சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பென்ஸ், டூ சர்டிஃபிகேஷன் ஆர் டூ பேங்க்னு கூட நீங்கள் போடலாம். நெட் எஃபெக்டாக பார்த்தா டூ பேங்க்னு நிற்கும், அப்படியும் நீங்கள் போடணும். டூ பேங்க்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பென்ஸ் சொல்லி போட்டுருங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பென்ஸில் ஆருக்கு ஷேர் என்ன, ஆர் ஹேஸ் டு பேர் 1,200, எம் ஹேஸ் டு பேர் 800. ஸோ டெபிட் பண்ணணும். இதுக்கான கான்ட்ரா எஃபெக்ட் எங்கே வரும், நெட் என்ட்ரி என்ன, ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், எம் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், டூ பேங்க். ஸோ பேங்க்கில் கிரெடிட் வரும். அப்படின்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட், எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் என்ன இருக்குது பேங்க்கு 27,000. 27,000லேருந்து சப்ட்ராக்ட் 2,000. அவ்வளோதான், தட்ஸ் இட், ஓவர். எல்லா பாயிண்ட்ஸும் முடிஞ்சிச்சு. இப்போ டேலி பண்ணிங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் டேலி பண்ணுங்க. ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 2,19,350. எம்முக்கு 1,90,000. டேக் இட் டு டெபிட் சைட். And what is the balancing figure? This number minus the above numbers. So balancing figure is so and so. இதுதான் to balance carried down. இந்த closing balances, ledgerக்கு closing balance இருந்தாலே balance sheetல வரணும். So balance sheetல partners capital கொண்டு வாங்க. Partners capital account hyphen R capital hyphen M capital. ஸோ ஆருக்கு 218,150, எம்முக்கு 179,850. ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் திஸ் நம்பர் 3,98,000. அவ்வளோதான், ஓவர். க்ளோசிங் பேலன்ஸாக கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பாக்கி லெஜர்ஸில் மூவ்மெண்ட்டே இருக்காது. பிகாஸ் நம்ம டச்சே பண்ணல அந்த ரிசர்வ்ஸ்லாம், இந்த லெஜர்ஸ் எல்லாம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக இனிமேல் அப்படியே காப்பி பேஸ்ட்டு. பழைய பேலன்ஸ் ஷீட்டுக்கு போங்க. என்ன இருக்குது உங்களுக்கு, ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து லோனு, ட்ரேட் பேபிள் எல்லாமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். நீங்கள் வந்தீங்கன்னா கலர் மட்டும் மாற்றிடுறேன். இது வந்து க்ரீன் கலர், யா. ஸோ மற்றது எல்லாமே இப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். அசட் சைடில் வந்ததுன்னா 27 - 2 25,000. இது ஒன்று தான் மூவ்மெண்ட் இருக்கும், பாக்கியில் மூவ்மெண்ட்டே இருக்காது. மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங், மெஷினரி, இது எல்லாமே அப்படியே சேம் நம்பர்ஸ். எல்லோ கலர், தட்ஸ் இட். இப்போ டோட்டல் பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகணும். 5,04,000. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5,04,000. தட்ஸ் இட்.
சம் ஓவர். ஸோ இந்த கொஷினில் என்ன லேர்னிங் இருந்ததுன்னா, பார்ட்னர்ஸ் வந்து ரிவைஸ்டு வேல்யூ கொண்டு வரக்கூடாது பேலன்ஸ் ஷீட்லன்னு சொன்னாங்கன்னா, தட் மீன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்டை வயலேட் பண்ணல. தேர் கோயிங் டு ஃபாலோ தி ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். அப்படின்னா என்ன நம்பர்ஸ் இருந்தோ பேலன்ஸ் ஷீட்டில் அதே நம்பர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்க. அப்போ எங்கே தான் இம்பாக்ட் இருக்குன்னு கேட்டாக்க கேபிட்டல் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இம்பாக்ட் இருக்கும். பழைய கேபிட்டலுக்கும் புது கேபிட்டல் பாருங்கள், அதில் மட்டும் வேரியேஷன் இருக்கும். ஸோ பழைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பேலன்சஸ் 2,10,000, 1,90,000. இப்போ ரிவைஸ்டு பேலன்ஸ் பாருங்கள் 2,18,150, 1,78,50. அமௌண்ட் கம்மிங் டு 3,98,000. ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 300 இந்த எக்ஸ்பென்ஸ்னால. ஸோ என்னென்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வேரியேஷன் இருக்குமே தவிர மற்றபடி எந்த லெக்சர்லையுமே வேரியேஷன் இருக்காது அண்டர்ஸ் யூ மேக் அ பேமெண்ட். இந்த கேஸில் பேங்க்லேயும் இம்பாக்ட் வரும்னா காசு கொடுத்துருக்கோம் இல்லையா எக்ஸ்பென்ஸ்க்காக, ஸோ பேங்க் பேலன்ஸ் இம்பாக்ட் ஆகும். அதுதான் இந்த பாக்கி எல்லா லெஜர்ஸும் பழைய நம்பர்லேயே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறோம்னா இந்த ரீவேல்யூவேஷனில் வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸ்க்கான எஃபெக்டை நம்ம பார்ட்னர்ஸுக்கு செட்டில் பண்ணிட்டோம், கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ராஃபிட் லாஸ் இக்னோர்லாம் பண்ணல, அது வந்து கேப்சர் ஆகிடுறது கேபிட்டல் அக்கௌண்ட்டில். அவ்வளோதான். இதுதான் இந்த கொஷினோட இம்பாக்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு டாபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்குது. இதுவே ரொம்ப பெரிய செஷன் ஆகிடுது. ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் நான் ஒரு தேர்ட் பார்ட்டாக நான் போட்டுடுறேன். ஓகே, டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.